காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, ஜஸ்ட் $1 கொடுத்து ஹீரோயின் ஒரு ஸ்லேவ் வாங்குறா. அதுதான் ஹீரோ. மாஸ்டருக்கும் ஸ்லேவுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் செரின் வில்லேஜை காமிக்கிறாங்க. இது எல்லாமே 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததாச்சே அப்படின்னு ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் காசு கொடுத்து ஸ்லேவ் வாங்க அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அவளுக்கு முன்னாடி ஒரு ஸ்லேவ் இருக்கான். இவன் தான் கேலப். இவனை 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் காசு கொடுத்து வாங்கினேன். இவனை வீட்டுக்கு கூட்டு போன பிறகு நானும் என் அம்மாவும் தான் இவனுக்கு பணிவிடை பண்ணோம். இவனை படிக்க வச்சோம். ஆனா இவன் டாப் பொசிஷனுக்கு வந்த பிறகு எங்களை சுத்தமா மதிக்கவே இல்லை. அந்த இசபெல் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தான். என் அம்மா சாகும்போது கூட என்னாச்சுன்னு வந்து ஒரு வார்த்தை கேட்கல. கடைசியா நானும் இசபெல் கையால் தான் செத்தேன். இந்த டைம் நான் அதே தப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அவ ரீபன் ஆகி வந்திருக்கா. இங்க செல் பண்ற பர்சனும், என்ன லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் ஜஸ்ட் $20 தான், சீக்கிரம் காசு கொடுத்து வாங்குங்க அப்படின்னு அவனும் கேட்குறான். இந்த மூஞ்சிக்கு யாராவது $20 கொடுப்பாங்களா, என்னை பார்த்தா ஃபுல் மாதிரி தெரியுதா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. சரி அப்போ உங்களுக்கு காசு தான் மேட்டர்னா, என்கிட்ட இதை விட கம்மியான அமௌண்ட்லேயும் ஸ்லேவ் இருக்காங்க, $1 ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு ஹீரோ காமிக்கிறான். ஹீரோட கண்டிஷன் ஒஸ்டா இருக்கு. புவர் ஹெல்த்ல இருக்கான். லாஸ்ட் டைம் இசபெல் தான் இவனை காசு கொடுத்து வாங்கினா. வீட்டில் போய் லாக் பண்ணி வச்சு அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. கடைசி வரைக்குமே இவன் இசபெல்ல பக்கத்துல நெருங்கவே விடல. அந்த கோவத்துல இவனை ஆத்துல தள்ளி விட்டு கொன்னான். நாங்க 2 பேருமே லாஸ்ட் லைஃப்ல இசபெல்லால தான் செத்தோம். இந்த டைம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ இவனை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வேலை இருந்துட்டு அவன் ஒரு ஃபுல், என்ன பாருங்க எனக்கு எழுத தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். உனக்கு எழுத தெரிஞ்சா என்ன, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நீ ஒரு அன்கிரேட்ஃபுல் பர்சன். ஸோ உன்னை விட அந்த ஃபுல் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ சூஸ் பண்றா. இந்த மாதிரி நீ இன்சல்ட் பண்ணிட்டு போறல, நான் ஸ்டேபிள் ஆன பிறகு கண்டிப்பா இந்த டிசிஷனுக்காக உன்னை ரெக்ரெட் பண்ண வைப்பேன் அப்படின்னு கேலப் நினைக்கிறான். ஹீரோட கனவுல அவங்க அம்மா, லியாம் சீக்கிரம் இங்க இருந்து ஓடிப்போ, அப்பதான் நீங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. ஹீரோவும் அந்த சத்தம் கேட்டு முழிக்கிறான். இப்போ வேற ஒரு பிளேஸ்ல இருக்கான். ஹீரோயின் என்ன முழிச்சிட்டியா அப்படின்னு பக்கத்துல வந்து உட்கார, நீ யாரு அப்படின்னு அவன் கேட்டு பயப்படுறான். அப்புறம் இது செரின் வில்லேஜ், என்னோட நேம் எலாரா, நான் தான் ஒன்று $1 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். டாக்டர் ஒன்று வந்து பார்த்துட்டு போனாங்க. உன் காயம் பார்க்குற அளவுக்கு ரொம்ப சீரியஸ்லாம் கிடையாதான், அது சீக்கிரமே சரியாயிரும் கரெக்டான மெடிசன் எடுத்துக்கிட்டா. அப்புறம் நீ சரியான பிறகு நீ போகணும்னு ஆசைப்பட்டா எங்கே வேணா ஃப்ரீயாக போகலாம், நான் உன்னை தடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவோட ரியல் ஐடென்டிட்டி ஹெர்பல் ஹாலோட யங் மாஸ்டர். அவனோட பேரண்ட்ஸை மர்டர் பண்ண பிறகு ஹீரோவை ஸ்லேவரி சிஸ்டமில் செல் பண்ணியிருக்காங்க. அதான் அவன் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டான். உனக்கு பேர் இருக்கா இல்லையா, நானே வைக்கவா, பிளாக்கி ப்ரௌனி அப்படின்னு அவ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றா. அவன் இப்போ லியாம் வேன்ஸ் அப்படின்னு சொல்ல, இந்த நேம் உண்மையாவே சூப்பரா இருக்கு. அப்புறம் உனக்கு ரெக்கவரி தான் இப்போ முக்கியம். ரெக்கவரி ஆன பிறகு நீ எங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னோட ஃபேமிலிலே இருக்கலாம், இந்த மருந்து சாப்பிட்டு அப்படின்னு ஹீரோன் ஊட்ட போறா. அதை பார்த்து அவன் கொஞ்சம் பயப்படுறான். இது ஜஸ்ட் மெடிசன் தான், நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், உனக்கு காயம் பட்டிருக்குல்ல அதான் நான் உனக்கு ஃபீட் பண்ணி விடுறேன் அப்படின்னு ஹீரோன் அவனுக்கு கொடுக்க, அவனே இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் துணி துவைக்க போன இடத்துல அங்க உள்ள லேடி ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, நீ ஒரு ஹஸ்பண்ட் வாங்கினல்ல அவ இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி டாக்டர் செக் பண்ணிட்டு மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க, சீக்கிரமே அவன் ரெக்கவரி ஆகி ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னதும், அப்போ கிரேட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அங்கே இசபெல் வரா. உங்க ஃபேமிலிலேயே ஸ்லேவ் வாங்கினதா கேள்விப்பட்டோமே அப்படின்னு அவகிட்ட கேட்டா, ஆமா அவனை பார்க்க பாவமா இருக்குன்னு எங்க அம்மா தான் எனக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. இப்போ ஹீரோயின்ட்ட வந்து, நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ தானே கேலப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த, பட் உன்கிட்ட காசு இல்லை அதனால தானே நீ சிக்கான பர்சனை வாங்கின, நீ அதுக்கெல்லாம் ஒரி பண்ணாத, உனக்காக நான் அவனை டேக் கேர் பண்ணிக்கிறேன், உனக்கு மணி வந்ததும் நான் அவனை உன்கிட்ட செல் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இசபெல் பேசிட்டு இருக்கா. அப்படியா, அப்போ அவன் நல்லா பார்த்துக்கோ, ஸ்காலர்ஸ்லாம் அவங்கள டிக்னிட்டியோட நடத்தணும்னு நினைப்பாங்க, அவனை எந்த வேலையும் செய்ய விடாம நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் சொல்றதே அவளை ட்ரிகர் பண்றதுக்காக தான். அந்த கேலப் லாஸ்ட் லைஃப்ல ஒரு வேலை கூட பண்ணது கிடையாது. நாங்க அவனை விழுந்து விழுந்து ராயல் மாதிரி ட்ரீட் பண்ணோம். ஆனா பதிலுக்கு அவன் என்ன பண்ணான், இந்த லைஃப்ல அவன் எல்லா கஷ்டமும் படணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோயினோட ஃபேமிலியில 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அப்பா பேட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ ஃபேமிலியில இருக்கிறது ஹீரோயினும் அவளோட அம்மா மட்டும்தான். ஜஸ்ட் $1 கொடுத்து தான் அவன் என்ன வாங்கியிருக்கா, நான் அவ்வளோதான் ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, நான் என்னோட ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ எந்திரிக்க போனா அவனால முடியல. அவனோட காயம் இன்னும் ஆறல. அந்த ஸ்லேவரில் இருக்கும்போதே அவன் நிறைய டைம் எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணியிருந்திருப்பான். அதுக்காக அவனை ரிப்பீட்டடாக அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதில் தான் அவனோட பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். இப்போ அங்கே சத்தம் கேட்க, எல்லாரா தான் மறுபடியும் வரா போல
அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோவ காணோம். லியாம் எங்க போனா? அம்மாவையும் காணோம் அப்படின்னு அவ பயப்படுறா. ஏன்னா அம்மாக்கு ஹீரோ கூட்டு வந்து சுத்தமா பிடிக்கல. நான் உன்கிட்ட லிவ் இன் சன்னிலா வாங்கிட்டு வான்னு சொன்னா, நாளைக்கு சாக போற மேனா வாங்கிட்டு வந்திருக்க. ஒழுங்கா இவன குடுத்துட்டு காசு ரிட்டர்ன் வாங்கிட்டு வா. இல்லன்னா அவன வீட்ட விட்டு தூக்கி போடு. அவன் என் வீட்டுக்குள்ள இருந்து சாகக்கூடாது அப்படின்னு அம்மா திட்டி இருந்திருப்பாங்க. ஸோ அவளுக்கு அம்மா மேல தான் சந்தேகமா இருக்கு. அதே மாதிரி அம்மா தான் எங்க லியாம காட்டுல வச்சு தள்ளிட்டு வராங்க. நீ என் மேல கோவப்படாத. உன்னை யாரு இவ்ளோ ஹர்ட் ஆயிருக்க சொன்னது? நீ ஒரு வேளை என் வீட்ல இருந்து செத்து போயிட்டனா, என் பொண்ணோட ரெப்புடேஷன் ரொம்பவே பாதிச்சிரும். அப்புறம் அவள யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. உனக்கு இந்த பிளேஸ் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். உன்னோட உயிர் இங்க வச்சு போச்சுன்னா, அது உன்னோட ஃபேட் தான். நீ யாரையாவது ப்ளேம் பண்ணணும்னா என்ன ப்ளேம் பண்ணு. என் பொண்ண இதுக்காக ப்ளேம் பண்ணாத. அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கருந்து போயிட்டாங்க. ஹீரோவால லைட்டா கூட நகர முடியல. அப்போ நான் இந்த பிளேஸ்ல தான் சாக போறேனா? அம்மா, அப்பா உங்களுக்கான ரிவெஞ்ச என்னால எடுக்க முடியல. அப்படின்னு ஹீரோ அங்க மயக்கம் போடுறான். என்ன கண்ணு முழிச்சிட்டியா? என் அம்மாவ இதுக்காக ப்ளேம் பண்ணாத. என் அம்மா எனக்காக தான் இத பண்ணாங்க. என்ன விடோன்னு யாரும் சொல்லிறக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. நான் வீட்டுக்கு போனதும் உனக்காக கஞ்சி எல்லாமே ரெடி பண்ணி தரேன். உன்ன கண்டிப்பா க்யூர் பண்ணிருவேன். நீ ரெக்கவரி ஆன பிறகு இருக்கிறதும் போறதும் உன்னோட விருப்பம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் என்கிட்ட இவ்ளோ கைண்டா நடந்துக்கிற? அப்படின்னு கேட்டா, பாஸ்ட் லைஃப்ல நான் உனக்கு கடன் பட்டுருக்கேன். எனக்கு எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட கடனாளியா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. அது எப்படியாவது நான் ரீபே பண்ணிருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்து இசபெல்ல காமிச்சா, இசபெல் கேலவ போட்டு எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்கா. இவன காசு குடுத்து வாங்குனது மட்டும் இல்லாம, இவன ஒவ்வொரு வேலையும் இத பண்ணு, அத பண்ணு நம்ம தான் சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளோர கிளீன் பண்ணிரு அப்படின்னு அம்மா திட்டிட்டு போறாங்க. இசபெல்ல பொறுத்தவரைக்கும் ஹீரோயினுக்கு கேலவ பிடிச்சிருக்கு. அதுக்காகவே அவன அபியூஸ் பண்றதுக்கு நெறைய வேல குடுத்து வாங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இங்க ஹீரோவோட காயத்த பார்த்துட்டு இருக்கா. அவனோட காயம் மிந்திய விட இப்ப அதிகமாயிருச்சு. இது எல்லாம் அம்மாவால தான் அப்படிங்கிற மாரி அவ ஃபீல் பண்றா. ஹீரோயின் இவ ஏன் நம்ம பாடிய இப்படி பார்த்துட்டு இருக்கா? என்ன மேனோட பாடிய பத்தி அவ்ளோ கியூரியாசிட்டியா? மேபி அவ என் பாடிய யூஸ் பண்ணிக்கணும்னு நெனைப்பாளோ? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோவோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க ஹீரோயின் இவன் காயத்த கியூர் பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும் போல. பரவால்ல. இவன சீக்கிரம் ரெக்கவரி பண்ணா தான் அடுத்து என்னோட வேலைய பார்க்க முடியும். நான் ஏதாவது ஒர்க் பண்ணா மட்டும் தான் அம்மாவையும் லியாமையும் நல்லா பார்த்துக்க முடியும். அப்படின்னு நெனச்சுட்டு, இப்ப அந்த காயத்துக்குலாம் மருந்து அப்ளை பண்ணி விடுறா. ஹீரோ டக்குனு அவ கைய பிடிக்க, "என்னாச்சு வலிக்குதா? நான் வேணா ஜென்டிலா அப்ளை பண்றேன்" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் இந்த ஸ்லேவரி சிஸ்டம்ல வந்த பிறகு, என்ன பார்த்த எல்லா விமனுமே என் லுக்க வச்சு என் பாடிக்கு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா இவ மட்டும் தான் என்ன ஜென்யூனா ட்ரீட் பண்றா அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்றான். ஹீரோயின் மெடிசின் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, "நீ இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம். இனி நாளைக்கு வந்து அப்ளை பண்ணி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அவளை இரிட்டேட் பண்றதுக்குன்னே இசபெல் கேலப கூப்பிட்டு ஹீரோயின பார்க்க வந்திருக்கா. "எதுக்கு 2 பேரும் என்னோட பிளேஸ்க்கு வந்து டேட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க" அப்படின்னு சொன்னா, "நாங்க உனக்கு நல்லது பண்ணலான்னு வந்தோம். உன்னோட ஹஸ்பண்ட் சிக்கா இருக்கான்ல, அவனுக்காக மெடிசின் குடுத்துட்டு போலான்னு வந்தோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வாங்கிட்டு, "அதான் தந்தாச்சுல்ல நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்றா. "சொல்ல வரத பொறுமையா கேளு. கொஞ்ச நாளைக்கு டாக்டர் நம்ம வில்லேஜ்ல இருக்க மாட்டாங்க. அதான் கேலப ஹெல்ப்புக்கு கூட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு உள்ள அலோவ் பண்றா. ஹீரோவும் செக் பண்ணி பார்த்துட்டு, அவனுக்கு பிளட் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ நான் குடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் படி கரெக்ட்டா அவனுக்கு மெடிசின் குடுத்தா, அவன் க்யூர் ஆயிருவான் அப்படின்னு கேலப் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இந்த டைம் அது என்ன மெடிசின் அப்படின்னு வாங்கி பார்க்குறான். "என்ன உனக்கு மெடிசின பத்திலாம் எல்லாம் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேலப் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அத செக் பண்ணிட்டு அதுலருந்து ஒரு ஹெர்பல் எடுக்குறான். "இதோட நேச்சர் கோல்டா அப்படி இருக்கும்போது இந்த மெடிசின் கூட இத எப்படி நீ மிக்ஸ் பண்ணலாம்?" அப்படின்னு கேட்டா, "அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான்" அப்படின்னு கேலப் சொல்றான். "இது என்ன சின்ன மிஸ்டேக்கா? உன்னைய மாதிரி எல்லா டாக்டர்ஸும் சொன்னாங்கன்னா, அப்போ டாக்டருக்கும் கொலை பண்றவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இத நான் சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னோட பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்காது. அதுக்கு பதிலா என் பாடியோட ஃபவுண்டேஷன அது அட்டாக் பண்ணியிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு கோல்டு மெடிசின்னா என்ன? ஹார்ட் மெடிசின்னா என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் அது இன்சல்ட்டிங்கா இருக்கு. இசபெலும் நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தோம். அத அப்ரிஷியேட் பண்ணாம ஓவரா பேசுறாங்க. "வா நம்ம போலாம்" அப்படின்னு 2 பேரும் அங்கருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கு செம ஜாலியா இருக்கு. "நீ ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்க. நீ 2டே 2 வார்த்தை தான் சொன்ன. அவனால பதில் பேசவே முடியல. அவங்க உடனே இங்கேருந்து கிளம்பிட்டாங்க" அப்படின்னு அவளும் சந்தோஷப்படுறா. அப்புறம் லியம், "உனக்கு மெடிசின பத்தி நெறைய தெரிஞ்சிருக்கு. உனக்கும் ஹெர்பல் ஹால் கூட எதுவும் லிங்க் உண்டா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இவ எப்படி அத பத்தி கேட்குறா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். "இல்ல ஒரு டைம் தூங்கிட்டு இருக்கும்போது நீ தான் தூக்கத்துல அத பத்தி பேசிட்டு இருந்த. மேபி உனக்கு சொல்ல விருப்பம் இல்லலாம் நான் கேட்கல. எல்லாருக்கும் தான் இங்க சீக்ரெட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மேட்டர அப்படியே விட்டுட்டா. ஹீரோ இப்போ ஓரளவு ரெக்கவர் ஆயிட்டான். ஸோ மவுண்டனுக்கு ஹீரோயின் கூட போலாம் அப்படின்னு அவனும் கிளம்பி வரான். அங்க பார்க்குற லேடீஸ்லாம், "எல்லாரா உனக்கு சூப்பர் கேட்ச் தான். $1க்கு இவ்ளோ ஹேண்ட்ஸமான மேன வாங்கியிருக்கியே"
அப்படின்னு அவங்கலாம் அவள பிரைஸ் பண்றாங்க. "உனக்கு இப்ப தான் ரெக்கவர் ஆயிருக்கு. நீ இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஆனா அவனோட பிளானே வேற. வெளிய போனா தான் அவன் அங்கருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட போறான். "நீ மவுண்டனுக்கு தனியா போனா அங்க நெறைய பீஸ்ட்லாம் இருக்கும். உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் உன் கூட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூடவே போறான். அங்க ஹீரோயின் காஸ்மெட்டிக் ஐட்டம் ரெடி பண்றதுக்காக அதுக்குன்னு ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ண போயிருக்கா. ஹீரோ "நான் இப்ப இந்த ரூட்லருந்து தான் வந்தேன். அப்போ நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் ரூட்ல போனா தான் நான் எஸ்கேப் ஆக முடியும்" அப்படின்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். "லியாம் இங்க வந்து பாரு. இந்த ரெட் கலர் ஃப்ளவர் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தல்ல. இத வச்சு நான் காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ணி அத செல் பண்ண பிறகு நான் உனக்கு நியூ ட்ரெஸ் வாங்கி தரேன் சரியா?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. யாருமே கைண்ட்னஸ ஃப்ரீயா குடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் உண்டு. ஸோ இங்கேருந்து என்னோட டைம வேஸ்ட் பண்ணாம நான் கிளம்ப வேண்டியது தான். அப்படின்னு ஹீரோ போக போறான். அந்த டைம் பார்த்தா அங்க ஒரு காட்டுப்பன்னி வருது. அத பார்த்துட்டு ஹீரோயினும் நான் அத டிஸ்ட்ராக்ட் பண்றேன். அந்த டைம் நீ இங்கேருந்து ஓடிரு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ரீபான் ஆனதுலருந்து நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஆனா அவன் வீக்கா இருக்கான்ல. ஸோ நான் தான் அவன காப்பாத்தணும் அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. அதே டைம் கேலபும் மவுண்டன்ல ஹெர்பல் கலெக்ட் பண்ண வந்திருக்கான். கூட இசபெல்லோட பிரதர் வந்திருக்கான். "என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கலெக்ட் பண்ணு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது?" அப்படின்னு அவன அடிச்சு வேல வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காட்டு பண்ணிய டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டு ஓடுற இடமும், அவங்க இருக்கிற இடம் ஒரே பிளேஸ் தான். ஹீரோயின தொரத்தி போறத பார்த்துட்டு இசபெல்லோட பிரதருக்கு ஹேப்பியா இருக்கு. "ஆமா அவள போய் முட்டு. அவ இசபெல்லோட எனிமி" அப்படின்னு இங்கேருந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கான். ஆனா அங்க ஓடுற காட்டுப்பன்னி கடைசியில கேலப்ப தான் போய் அட்டாக் பண்ணுது. அப்புறம் ஹீரோ போய் அந்த காட்டுப்பன்னி கூட ஃபைட் பண்றான். அப்புறம் அங்கேருந்து கத்தி எடுத்து அந்த பன்னிய ஸ்டாப் பண்ணிட்டான். அப்புறம் மார்க்கெட் பிளேஸ்ல அந்த மீட்ட கொண்டு போய் வைக்க எல்லாருமே அத ஆச்சரியமா பார்க்குறாங்க. காட்டுப்பன்னிய அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதுல நெறைய மீட் இருக்கு. எனக்கு 2 பவுண்ட் வேணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினு "எங்களால ஃபுல்லா முடிக்க முடியாது. அதான் இங்க செல் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு எவ்வளோ வேணும்?" அப்படின்னு அவளும் அத செல் பண்ணி மணி ஏர்ன் பண்றா. அப்ப அங்க இசபெல்லோட அம்மா வந்துட்டு, "நான் இத செல் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். என் ஃபேமிலி கத்திய யூஸ் பண்ணி தான் நீங்க அந்த காட்டு பண்ணிய கொன்னுருக்கீங்க. அப்போ இந்த மீட்ல பாதி எங்களோடது" அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. "என்னம்மா நீ கதை சொல்ற? உன் பையன மவுண்டன்லேருந்து காப்பாத்துனதே இவங்க 2 பேர் தான். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றத விட்டுட்டு, இந்த மாதிரி எச்சுத்தனமா வந்து மீட்ட கேட்டுட்டு இருக்க" அப்படின்னு அங்க உள்ள பீப்பிள்லாம் சொல்றாங்க. "நான் சொல்றது உண்ம தானே. கேலப் இங்க வா. அவங்க எந்த கத்திய வச்சு அந்த பன்னிய கொன்னாங்க?" அப்படின்னு கேட்டா, "அது உங்க ஃபேமிலியோட கத்தி தான்" அப்படின்னு அவனும் சொல்றான். இப்போ ஹீரோயினும் கத்தி எடுத்து நீட்டுறா. "என்ன எல்லார் முன்னாடியும் என்ன கொல்ல பார்க்குறியா?" அப்படின்னு கேட்டா, இப்போ ஹீரோயின் கத்திய கீழ போட்டு, "உங்க ஃபேமிலியோட கத்தி தானே கொன்னுச்சு. சரி இருக்கட்டும். இப்ப அந்த கத்திய நீங்க கூப்பிடுங்க. அது வந்தா நான் உங்களுக்கு மீட் குடுக்குறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அதான் கரெக்ட்டு. எல்லாரும் சொல்ற மாதிரி உன் கத்திய எழும்பி வர சொல்லு. அது வந்துச்சுன்னா மீட்ட வாங்கிட்டு போ. அதுதானே அந்த பன்னிய கொன்னுச்சுன்னு சொல்ற. அப்ப அதையே வர சொல்லு" அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்களுக்கு எம்பரசிங்கா இருக்கு. "என்ன இருந்தாலும் என் ஃபேமிலி கத்தி இல்லாம உன்னால எப்படி இந்த பன்னிய கொன்னுருக்க முடியும்?" அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப அவனோட சீக்ரெட் ட்ரிக்க யூஸ் பண்றான். கல்லடி பட்டு இசபெல்லோட அம்மாவும் கீழ விழுந்துட்டாங்க. "லியாம் இதெல்லாம் நீ தானே பண்ண?" அப்படின்னு அவன பார்த்து கோவப்படுறாங்க. ஆனா அவங்களால அத ப்ரூவ் பண்ண முடியல. "கேலப் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தூக்கு" அப்படின்னு சொல்ல, இப்ப அவனும் தூக்கி விடுறான். ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சு. அந்த கோவத்த கேலப் மேல காமிக்கிறாங்க. அவங்க அந்த பன்னிய அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா, "உன்னால கத்திய வச்சு அத அட்டாக் பண்ண முடியாதா? நீ ஒரு யூஸ்லெஸ்" அப்படின்னு திட்டிட்டு அவங்க கோவமா போறாங்க. இப்போ சேல்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு வீட்ல போய் அவங்களும் மீட் ரெடி பண்ணி சாப்பிடுறாங்க. அம்மா ஹீரோ கிட்ட இப்ப நல்லா பேசுறாங்க. எல்லாரும் என்கிட்ட சொன்னா, "நீ தான் கரெக்டான டைம்ல பன்னிய அட்டாக் பண்ணி என் பொண்ணோட உயிர சேவ் பண்ணியிருக்க. அவ தான் எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு. நீ அவள சேவ் பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. லாஸ்ட் டைம் இவங்க தான் என்ன வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக என்ன வேணா பண்ணலான்ட்டு இருந்தாங்க. இந்த டைம் அது எதையுமே மனசுல வச்சுக்காம, டைரக்ட்டா என்ன பார்த்து தேங்க்ஸ் சொல்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்காங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இருந்தாலும் அவன் எஸ்கேப் ஆகுறதுக்கு இருந்த ஒரு சான்ஸ மிஸ் பண்ணது அவனுக்கு கொஞ்சம் ரெக்ரெட்டா தான் இருக்கு. அம்மாவும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, "உன் பாட்டிக்கு கொஞ்சம் மீட் போய் குடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு அதுல விருப்பம் இல்ல. இந்த டைம் பார்த்தா அங்க பாட்டியும், ஆன்ட்டியும் வந்துட்டாங்க. "அம்மா பார்த்தீங்கல்ல, நமக்கு எதுவும் கொண்டு வந்து குடுக்காம இங்க உட்காந்து எல்லாரும் மீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க" அப்படின்னு ஆன்ட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உனக்கு கொஞ்சமாவது மேனர்ஸ் இருக்கா? எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நீ மறந்துட்டியா? என் நல்ல பையன உனக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு. எனக்கு இங்க மரியாதையே இல்ல" அப்படின்னு பாட்டி கோவப்படுறாங்க. "ஆல்ரெடி நான் எல்லார்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சதும் உங்க வீட்டுக்கு மீட் குடுத்து விடணும்னு. நீங்களே அதுக்குள்ள வந்துட்டீங்க" அப்படின்னு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. "என்ன அப்போ எங்களால மீட்ட அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கோவமாவே பேசிட்டு இருக்காங்க. இந்த 2க்கும் எப்பவுமே இதான் வேலை. ஃபேமிலி எல்டர்ஸ்ங்கிற டைட்டில வச்சுக்கிட்டு, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என்னையும் என் அம்மாவையும் புல்லி பண்றது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறா. இந்த டைம் பாட்டியும், "நான் வந்தது எதுக்காகன்னா, நீ எலாராவ ஒரு ஸ்லேவ் வாங்க விட்டுருக்க. அது யாரு இவனா? இவன பார்த்தா எவ்வளோ ஸ்கின்னியா இருக்கான்.
இவனால வேலை செய்ய முடியுமா? இல்லன்னா குழந்தைய தான் பெத்தெடுக்க முடியுமா? அதான் நான் டிசைட் பண்ணிட்டேன். அடுத்த மாசம் 8ஆம் தேதி நல்ல நாள். எல்லாரும் ரெடி பண்ணு. அவளுக்கும் உட்டிக்கும் கல்யாணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னது உட்டியா? அவன் சாப்பாட்டுக்கே அவனால சம்பாதிக்க முடியாது. இதுல நான் எப்படி என் பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க முடியும்? என்னால முடியாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உன் பொண்ணு என் பையன கல்யாணம் பண்ணிக்கிறது அவளோட லக்கு. இந்த கல்யாணத்த நீ வேண்டான்னு வேற சொல்றியா? என் பையன நீ இந்த மாரி சீப்பா பார்க்குறேன்னு தெரிஞ்சா, என் பிரதர் அத பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நெனைக்கியா? இதுக்காக ஆஃப்டர் லைஃப்ல என் பிரதர் உன்ன ப்ளேம் பண்ணுவான். அப்படின்னு ஆன்டி கத்துறாங்க. என்னோட அப்பா எதுக்காகவும் என் அம்மாவ ப்ளேம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இவன் லியாம் வேன்ஸ், இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கைய பிடிச்சு காமிக்கிறா. எங்களோட மேரிட்டல் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது. நீ என்னோட பேத்தி. ஒரு கிராண்ட் மதரா உங்களோட மேரேஜை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நான் தான். அதான் நான் சொல்றேன்ல, உட்டி கூட தான் உனக்கு கல்யாணம் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பக்கத்துல இருக்கிற பீப்புள்லாம் சத்தம் கேட்டு வந்துட்டாங்க. ஹீரோயினும் டிராமா பண்றேன்னு, நீங்க என்னோட பாட்டியா இத்தனை வருஷத்துல எனக்காக என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப மட்டும் என் கல்யாணத்தை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்றீங்க. அதுவும் உட்டி அவன் ஒரு ஃபூல். அவன் ஃபூலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவன நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இது எல்லாம் அந்த 3 ஏக்கர் ஃபார்ம் லேண்டுக்காக தானே பண்றீங்க. என்ன கல்யாணம் பண்ணி நீங்க அந்த லேண்ட அபகரிச்சுக்கலான்னு பார்க்குறீங்க. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அத கேட்டுட்டு வில்லேஜர்ஸும், ஆமா எல்லாரோட அப்பா இறந்த பிறகு அவங்களுக்குன்னு இருக்கிறது அந்த ஃபார்ம் லேண்ட் மட்டும்தான். அந்த வுட்டி ஃபூலுங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுமே. அவன போய் ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இந்த பாட்டிங்க வேணும்னே பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்படின்னு எல்லாரும் பாட்டிய ப்ளேம் பண்றாங்க. நீ ரொம்ப நல்லா பொண்ண வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு பாட்டியும் கோவமா அங்கிருந்து போறாங்க. ஹீரோயினுக்கும் ஜாலியா இருக்கு. அம்மா நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்தாலும் நான் உங்கள டீல் பண்ணிக்கிறேன். நம்மளோட வீக்னஸ காமிச்சா அவங்க திரும்ப திரும்ப வந்து நம்ம புல்லி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. இனி ஒத்துமையா இருந்து எல்லாரையும் நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இப்போ தன்னோட கைய பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனோட கைய பிடிச்சு, இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ நம்மலாம் ஃபேமிலியா? அப்படிங்கிற மாரி அத பார்த்து ஃபீல் பண்றான். இல்ல, இல்ல. நான் இத பத்திலாம் திங்க் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த பன்னிய அட்டாக் பண்ணும்போது, என் உடம்புல உள்ள காயம் ரீஓப்பன் ஆயிருச்சு. அது சரியாகுற வரைக்கும் தான் நான் இங்க இருக்க முடியும். அதுக்கு பிறகு கிளம்பிரணும் அப்படின்னு ஹீரோ டிசைட் பண்றான். அடுத்து ஹீரோயின் காஸ்மெட்டிக் ரெடி பண்றதுக்காக நெறைய பொருள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாள்ல. இப்ப அம்மாவையும் லியாமையும் உட்கார வச்சுட்டு, நான் அத மேக் பண்றது எப்படின்னு சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் மிட்வைஃப். எனக்கு குழந்தைய டெலிவரி பண்றது தான் தெரியும். இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் நான் இருக்கேன். நான் சொல்ற மாரி நீங்க பண்ணுங்க. 2 டேஸ்ல எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணி, நான் ப்ராடக்ட்ட செல் பண்றதுக்கு சிட்டி மார்க்கெட் போணும். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அம்மாக்கும் லியாமுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கா. அடுத்து ப்ராடக்ட் ரெடி ஆனதும், "அம்மா இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்மெல் எப்படி இருக்கு?" அப்படின்லாம் அம்மாட்ட காமிக்கிறா. ஹீரோவ பார்த்துட்டு, "உன் ஃபேஸ தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்ல, அவன் சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கான். அம்மாவும் லியாம தன்னோட ஃபேமிலிய அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லியாம் கிட்ட ஹீரோயினும் இசபெலும் சேம் இயர்ல தான் பொறந்தாங்க. அந்த டைம் இசபெலோட அம்மா பாயிலிங் வாட்டர் என் கையில ஊத்தலன்னா, நான் அவளுக்கு எம்ப்ராய்டரிலாம் சொல்லிக் குடுத்துருப்பேன். அவ இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. இதெல்லாம் நான் எதுக்காக உன்கிட்ட சொல்றேன்னா, ஃப்யூச்சர்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கணும். அதுக்காக தான். இதெல்லாம் உன் அங்கிளோட ட்ரெஸ்ஸு. உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஹீரோயின் அதெல்லாம் சேல்ஸ் பண்ண பிறகு, உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து தரவா சரியா? அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அத ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதே டைம் கேலப காமிச்சா, இசபெல் வீட்ல அவன ரொம்பவே மோசமா ட்ரீட் பண்றாங்க. இசபெலோட பிரதர் அகாடமி போகப் போறான். அதுக்கு கூடவே ஹெல்ப்பரா கேலபையும் கூட்டு போகப் போறான். நாங்க உன்ன மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வேலைலாம் உனக்கு ரொம்பவே கம்மி அப்படின்னு அவன் ரூடா பேசுறான். கேலப அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவன் ஸ்காலர் ஃபேமிலி அவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால, அங்க அகாடமிக் கூட்டு போனா அவனுக்கு யூஸ் ஆகும். அசைன்மெண்ட் எல்லாத்தையும் இவன பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் கேலப அங்க கூட்டு போகப் போறான். இப்ப அம்மாவும் வராங்க. இவன் ஏதோ அங்க பிரச்சனை பண்ணானா, உடனே இங்க கூட்டு வா. இவன நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மா எனக்கு இவன் அங்க வேணும் தான். இவனுக்கு ஏதோ 2, 3 விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால எனக்கு அங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பையன் சொல்றான். எங்க இசபெலுக்கு தான் கவலையா இருக்கு. நீ எதுக்கும் ஒரி பண்ணாத. எனக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் நான் உன்ன பார்க்க வரேன். அப்புறம் இங்க ஒர்க் அதிகமா இருந்தா ஆள் வச்சுக்கோ. நீ எதுவும் ஹெவியான ஒர்க்லாம் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இசபெலோட மைண்ட் வைஸ்ல உன்னை காசு குடுத்து வாங்குனது மட்டும் இல்லாம, நாங்க தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொரு ஆள வேற வேலைக்கு வைக்க சொல்ற. எங்க வீட்டு மணி என்ன மரத்திலயா காய்க்குது? அப்படிங்கிற மாரி மைண்டுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் அகாடமிக் கிளம்பிட்டாங்க. கேலப் தான் எல்லா திங்ஸையும் கேரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வில்லேஜ்லயே இருந்தா என்னால எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது. எஜுகேஷன் மட்டும் தான் என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அங்க போய் எனக்குன்னு ஐடென்டிட்டிய நான் கிரியேட் பண்ணணும். அப்பதான் இசபெல என்னால நல்லா பார்த்துக்க முடியும். அப்படின்னு கேலப் நினைக்கிறான். அம்மா லேட் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் கேலப்பும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து ஹீரோ ஹீரோயின காமிச்சா 2 பேரும் ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க.
ஸோ அத செல் பண்றதுக்காக சிட்டி மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்போ ஹீரோவோட காஸ்டியூம பார்த்துட்டு, "இது உனக்கு ரொம்பவே சூட் ஆகுது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனுக்கு பயமா இருக்கு. "நீ எதுவும் என்ன விக்க போறியா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "ஏய் நான் தான் சொன்னேன்ல, நம்மலாம் ஒரே ஃபேமிலி. நான் எதுக்கு உன்ன விக்க போறேன்? எங்க அப்பாவோட காஸ்டியூம் பழசா இருந்தாலும், உனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னேன். அப்புறம் எங்க ப்ராடக்ட்லாம் செல் பண்ணி முடிச்ச பிறகு, உனக்கு நியூ ட்ரெஸ்லாம் வாங்கி தரேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் ஆல்ரெடி எஸ்கேப் ஆகுறத பத்திலாம் பிளான் பண்ணியிருந்திருப்பான்ல. அத பத்தி திங்க் பண்ணி பார்க்கும்போதெல்லாம், பேரண்ட்ஸ கொன்ன பெர்சன் எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆட்கள். இப்போ நான் அங்க போனாலும் எனக்கு ஸ்டே பண்றதுக்கு கூட இடம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஹீரோ பிளான் பண்ணியிருக்கான். அடுத்து கொண்டு வந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் பெரிய ஷாப்ல சேல் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. யாருமே நியூ ப்ராடக்ட்ட ட்ரை பண்றதுக்கு ரெடியா இல்ல. எல்லாருமே தேவையில்ல தேவையில்லன்னு விரட்டி விடுறாங்க. இது 6வது ஷாப் இங்கேயும் விரட்டி விட்டாங்க. ரொம்பவே மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீயே சொல்லு நம்மளோட ப்ராடக்ட் என்ன மோசமாவா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அவங்களுக்கு அத பத்தி தெரியல. உன்னோட ப்ராடக்ட் உண்மையாவே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப எதுக்கு பேக் வாங்கணும்? அவங்க ஷாப்ல அக்செப்ட் பண்ணிக்கலனா, நம்மளே தனியா ஒரு கடைய போட்டுறலாம் அப்படின்னு ஹீரோயின் மார்க்கெட்ல கடைய செட் பண்றா. அங்க மாடலா இருக்கிறது ஹீரோ தான். எல்லாரும் ஒன் செகண்ட் வந்து பாருங்க. எங்க ஃபேமிலியோட செஞ்சுரி ஓல்டு மெத்தட வச்சு இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் $1 தான். என் சிஸ்டர பாருங்க. அவளோட லுக் எவ்வளோ அழகா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஜஸ்ட் $1 தான். இத நாங்க லேண்ட் பண்ணிக்கிறதுக்காக எங்களோட ஃபார்ச்சூனே குடுத்துருக்கோம். ஜஸ்ட் நான் கிட்டத்தட்ட இதெல்லாம் சும்மா குடுக்குற மாரி தான். ஃபர்ஸ்ட்டு வர 20 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் $1. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருக்குமே $5 அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள லேடீஸும் ஹீரோவ பார்க்குறாங்க. செம்ம பிரிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பவுடர ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஹீரோயின் தான் அங்க வர்ற எல்லா லேடீஸ்க்கும் மேக்கப் போட்டு விடுறான். இந்த லுக் ரொம்பவே சூப்பரா இருக்கு. என் ஹஸ்பண்ட் எப்பவுமே நான் அக்லியா இருக்கேன்னு சொல்லுவான். இந்த டைம் நான் போய் காமிக்கிறேன். அவனே அசந்து போயிருவான் அப்படின்னு பொண்ணுங்கலாம் சந்தோஷப்படுறாங்க. அமௌண்ட் எல்லாத்தையும் ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கடைக்கு போயிட்டு 3 பிரெட் வாங்குறான். அந்த டைம் கேலப் அங்க வரான். அவன் கையில வெறும் பண்டு தான் இருக்கு. இப்ப அத மறைச்சு வச்சுட்டு, "நீ எல்லாரோட ஸ்லேவ் தானே! அவ உன்ன ஒழுங்கா ட்ரீட் பண்றது இல்லையா? ரோட்டு கடையில வந்து இந்த மாதிரி பிரெட் வாங்கி சாப்பிடுற. இதுல உனக்கு என்ன எனர்ஜி கிடைக்கும்?" அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஆன்சரே பண்ணாம அவன் கைய போய் தட்டி விட, கையில இருந்த பன்னு கீழ விழுந்துருச்சு. "இத நீ வேணும்னு தானே பண்ண" அப்படின்னு கேலப் கோவப்படுறான். "அங்க பாரு சீக்கிரம் உன் பண்ட போய் எடுக்கலன்னா, உன் டாக் பிரதர் அத காலி பண்ணிருவான். அப்புறம் நீ தான் பட்னியா கிடக்கணும்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த இவன் குடுத்த காசுக்கு இந்த பன்னு மட்டும் தான் கிடைச்சுச்சு. இப்ப அதுவும் போச்சுன்னா, இன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் பட்னி தான் அப்படின்னு அந்த டாக் கூட சண்டை போட்டு அந்த பன்ன வாங்கிட்டு இருக்கான். ஹீரோ ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளயே ப்ராடக்ட் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. "உனக்காக இந்த பெட் வாங்க போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு அத குடுக்குறான். "உனக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? நீ எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, "ஜஸ்ட் ஒரு மேன் டாக்க மீட் பண்ணேன் அவ்வளோதான். நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பலாம். உன்னோட அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லேட் ஆயிருச்சுல்ல. உங்க அம்மாக்காகவும் ஒரு பிரெட் வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அம்மாவும் "என்னாச்சு? உங்களால சேல் பண்ண முடிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்டா, "எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு" அப்படின்னு அவ சொல்றா. அம்மாவால நம்பவே முடியல. "நீ உண்மைய தான் சொல்றியா?" அப்படின்னு கேட்டா, "நீங்க வேணா அப்ப லியாம் கிட்டயே கேளுங்க" அப்படின்னு சொல்ல, "நம்ம ப்ராடக்ட் சூப்பரா இருந்தது. அதனால கஸ்டமரும் சண்டை போட்டு வந்து பை பண்ணாங்க. ஈவன் ரிமைனிங் இருந்த ஸ்டாக் கூட பக்கத்துல இருந்த பொட்டிக் ஓனர் வாங்கிக்கிட்டாங்க. அந்த ஷாப்ல அந்த ப்ராடக்ட் மூவ் ஆகுறத பொறுத்து அத பார்த்து மறுபடியும் சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க" அப்படின்ட்டு, "இதான் இன்னைக்கான பேமெண்ட். இத சேஃபா வச்சுக்கங்க" அப்படின்னு அம்மா கையில குடுத்தா, "இவ்ளோ சில்வரா?" அப்படின்னு அம்மாவும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஹீரோக்கு இந்த லைஃப் ஹேப்பியா இருக்கு. இருந்தாலும் இதுலயே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருவானோ அப்படிங்கிற பயமும் அவனுக்கு இருக்கு. ஹீரோயின் சொன்ன மாதிரியே அவனுக்காக நியூ காஸ்டியூம் வாங்கி வச்சிருக்கா. அத பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் டே லியாம காணோம்னு ஹீரோயின் தேடிட்டு இருக்கா. "அம்மா லியாம் எங்க போனான்?" அப்படின்னு கேட்டா, "நேத்து ஃபுல்லா நீ நின்னுக்கிட்டே ஒர்க் பண்ணல. அதனால டயர்டா இருப்பேன்னு சொல்லிட்டு அவனே ரிவருக்கு போய் ட்ரெஸ் வாஷ் பண்ண போயிட்டான்" அப்படின்னு சொன்னதும், "அந்த பிளேஸ்ல நெறைய இடம் ஸ்லிப்பரியா இருக்குமே! அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல? சரி நான் அவன போய் பார்க்குறேன்" அப்படின்னு ஹீரோயின் பின்னாடியே போறா. ஹீரோவோட நியூ காஸ்டியூம பார்த்து அங்க உள்ள லேடீஸ்லாம் கேட்குறாங்க, "என்ன லியாம் இது நியூ ட்ரெஸ்ஸா? இது உனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொன்னா, "எல்லாரும் தான் எனக்கு வாங்கி தந்தா" அப்படின்னு அவனும் சொல்றான். ஸோ யங் கப்பிள் ஹேப்பியா இருக்கீங்க அப்படின்னு அவங்கலாம் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இப்ப இசபெல் வரா. லியாம பார்த்ததும் அவளுக்கு ஜெலஸா இருக்கு. எல்லாரும் எப்படி இவ்ளோ லக்கியா இருந்தா? ஜஸ்ட் $1 குடுத்து இவ்ளோ ஹேண்ட்ஸமா ஒரு மேன வாங்கியிருக்கா. அதுவும் கேப்பபிளாவும் இருக்கா அப்படின்னு அவளுக்கு ஜெலஸா இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு மேன் தானே. என்னால இம்ப்ரெஸ் பண்ண முடியாத மேன் யாரும் இருக்காங்களா என்ன? அப்படின்னு அவன் பக்கத்துல போய் உட்கார்றா. நேத்து ஃபுல்லா நீடில் ஒர்க் பண்ணதுல கையில காயமாயிருச்சு. ஸோ என்னால ஒர்க் பண்ண முடியல. கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற மாரி பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவன் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. இப்போ ட்ரெஸ் தண்ணியோட போக, "லியாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. தண்ணி ரொம்ப கோல்டா இருக்கும். என்னால உள்ள போக முடியாது"
அந்த ட்ரெஸ்ஸ மட்டும் எடுத்து தாயேன் அப்படின்னு கேட்டா, ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். ப்ளீஸ் எனக்காக எடுத்து தா பிரிட்டி ப்ளீஸ் அப்படின்லாம் கெஞ்சிக்கிட்டு இருந்தா, என்ன விட உனக்கு எவ்வளோ வயசு அதிகம்? என்கிட்ட வந்து இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் எனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாது. ஸோ வேற யார்கிட்டயாவது ஹெல்ப் கேளு அப்படின்னு ஹீரோ கிளம்பி போறான். இங்க பாரு மத்தவங்க எல்லாருமே பிஸியா இருக்காங்க. நான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும்? இந்த மாதிரி ஒரு பொண்ண ஹெல்ப்லெஸ்ஸா நீ விட்டு போக்கூடாதுல்ல. இந்த கிளாத் மட்டும் இல்லாம வீட்டுக்கு போனா எங்க அம்மா என்ன தொலைச்சு கட்டிருவாங்க அப்படின்னா அவளும் ரொம்பவே ட்ரை பண்றா. சரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னதும், என்ன கம்பு வச்சு எடுக்க போறியா? இல்ல நீ தண்ணிக்குள்ள இறங்க போறியா? அப்படின்னு கேட்டா, வேற பிளான் இருக்கு. அங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி இசபெல்ல அவன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டான். அப்புறம் தான் அங்க உள்ள லேடீஸ்லாம் பார்க்குறாங்க. யாரோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. ஐயோ! இசபெல் தான் வாங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் போறாங்க. எங்க ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம வெளிய வந்துட்டான். அப்புறம் இன்னொரு பர்சனும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. இது யாரு? எலாராவா? அப்படின்னு எலாராவோட நேம கேட்டதும், ஹீரோ எத பத்தியும் யோசிக்காம தண்ணிக்குள்ள போய் குதிச்சுடுறான். அப்புறம் பார்த்தா ஹீரோயின் வெளிய தான் நின்னுட்டு இருக்கா. ஹீரோ தண்ணிக்குள்ள போனதுல அவனுக்கு கோல்டு பிடிச்சுக்கிச்சு. ஸோ ஜிஞ்சர் டீ போட்டு ஹீரோயின் கொண்டு வந்து குடுக்குறா. "நீ எதுக்கு தண்ணிக்குள்ள இறங்குன? நான் விழுறத நீ பார்க்கவே இல்ல. அப்புறம் எதுக்கு நீ குதிச்ச?" அப்படின்னு கேட்டா, அங்க உன்னோட நேம் சொன்னாங்க. "அதான் உனக்கு ஏதோ ஆயிருச்சோ?" அப்படிங்கிற பயத்துல நான் இறங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ உன்ன நான் பேம்பர் பண்ணது எதுவுமே வேஸ்ட் ஆகல அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. லாஸ்ட் லைஃப்ல இசபெல் என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விடும்போது, அவன் இசபெலோட பேச்ச தான் கேட்டான். கேலபே இந்த லைஃப்ல சூஸ் பண்ணாதது ரொம்பவே நல்லது. எல்லாருமே அவன மாதிரி அன்கிரேட்ஃபுல்லான பெர்சனும் கிடையாது. அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அந்த டைம் இசபெலோட அம்மாவும் தான் கத்திட்டு நிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பிரச்சனை பண்ற? அப்படின்னு கேட்டா, நான் உன் பொண்ணு எல்லாராவையும் அவளோட ஸ்லேவ் லியாமையும் பார்க்க வந்திருக்கேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ண ரிவருக்குள்ள தள்ளி விட்டுருப்பான். அப்படின்னு அம்மா வந்து கேக்குறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு நீங்க சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா? லியாம் தான் அவள தள்ளி விட்டான்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப்? அப்படின்னு கேட்டா, என் பொண்ணு சொன்னால்ல, அவன் தான் தள்ளி விட்டான்னு. அப்போ அதான் ப்ரூஃப் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. லியாம் இங்க வீக்கா இருக்க மாதிரி இருமி காமிக்கிறான். என்னாச்சு? அப்படின்னு அவன பார்த்தா, நான் அவள உண்மையாவே தண்ணிக்குள்ள தள்ளி விடல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன விட பெட்டரா ஆக்ட் பண்றானே அப்படின்னு இசபெல்லும் பார்த்துக்கிட்டு இருக்கா. கேட்டீங்கல்ல, என் லியாம் சொல்லிட்டான். அவன் தண்ணிக்குள்ள தள்ளி விடலன்னு. அப்ப அவ அத பண்ணல. இந்த மாதிரி கொஞ்சமா முதல்ல கண்ணீர் வடிச்சிட்டு வந்தா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மையாயிராது. சொல்ற எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ உங்க வில்லேஜர்ஸும் லாஸ்ட் டைம் நீ மீட்டுக்காக வந்து பிரச்சனை பண்ண. இப்போ லியாம் தான் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டான்னு சொல்ற. அங்கிருந்து யாருமே லியாம் தள்ளி விட்டத பார்க்கல. அப்புறம் எப்படி நீ அவன வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு எல்லாரும் அவங்கள கொஸ்டின் பண்றாங்க. இசபெல் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்பவே சென்சிபிளா இருப்பா. இந்த டைம் அவ தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னு கேள்விப்பட்டதும், நம்ம வில்லேஜ்ல இருந்து நெறைய யங் மேன் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போனாங்க. ஆனா லியாம் மட்டும் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போல. அதுல தான் அவ ட்ரிகர் ஆயிட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாக்கு ரொம்பவே எம்பரசிங்கா இருக்கு. அதனால இசபெல்ல கூப்பிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். என்ன சடனா இந்த மாதிரி கேக்குற அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. எனக்கு தெரியும் நீ என்ன வாங்கினதுக்கான காரணம் உன் ஃபேமிலியோட ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக தானே. நீ இதுல என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாலே எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை நீ ஷுவரா தான் சொல்றியா? ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கு பிறகு நீ நினைச்ச டைம் என்னை விட்டு போக முடியாது. அப்புறம் நீ இங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதாயிரும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே என் பேரண்ட்ஸை இழந்துட்டேன். அப்புறம் இந்த ஸ்லேவரி சிஸ்டம்ல மாட்டின பிறகு நெறைய டைம் நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு டைம் என்ன பிடிச்சிட்டு வரும்போது எனக்கு செமையா அடி விழும். அப்பலாம் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தது, ஒரு நாள் என்ன அடிச்சே கொன்னுருவாங்க. அப்புறம் இந்த ரோடு பக்கமா என் பாடிய போட்டுருவாங்கன்னு. ஆனா சடனா ஒரு நாள் நீ என்ன வந்து பை பண்ண. அப்புறம் என்ன ஃபுல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிட்டது நீ தான். ஸோ நான் இங்க ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஃபேமிலில இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ என்ன பேசுற? உன்னை யார் இங்கேருந்து போக சொன்னது? சரி நீயே டிசைட் பண்ணிட்டல்ல. நாளைக்கே நம்ம அத்தாரிட்டிஸ போய் பார்த்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனும் சந்தோஷப்படுறான். அடுத்த செகண்டே நீ கவலைப்படாத மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நான் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். என்னோட சைடு ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆன பிறகு ஒண்ணு நான் ரிலீஸ் பண்ணிருவேன். நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்து அம்மா கிட்ட வந்து சர்டிஃபிகேட்ட காமிச்சா, என்ன 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அதான் உங்களுக்கு வாசிக்க தெரியாதுலாமா அத குடுங்க. அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே லியாம் இனி நம்ம ஃபேமிலியோட ஜென்யூன் மெம்பர் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அம்மாவும் இப்போ லியாம் பார்த்துட்டு என்னைய நீ எப்படி கூப்பிடுவ அப்படின்னு கேட்டா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டீ ஆஃபர் பண்றான். பரவாயில்ல குயிக்கா அடாப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு இப்போ அவனுக்கு சில்வரை ப்ரெசென்ட்டாக கொடுக்குறாங்க. அதை டக்குன்னு ஹீரோ ஹீரோயின்ட்டு தான் கொடுக்குறான். இந்த ரிலேஷன்ஷிப்பால எனக்கு கேர் பண்றதுக்கு இன்னொரு எல்டர் கிடைச்சிருக்கீங்க. ஸோ இதுல எனக்கு எந்த லாஸும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அம்மாவும் அதே மாதிரி எனக்கு ஒரு குட் சன் கிடைச்சிருக்காங்க. ஸோ எனக்கும் இதில் எந்த லாஸும் கிடையாது அப்படின்னு சொன்னா,
அடுத்து ஹீரோயின் டர்னுக்கு அவ கையில தான் சில்வரே இருக்கு. ஸோ நானும் இதுல எதையும் லூஸ் பண்ணல அப்படின்னு அவ சொல்றா. ஸோ ஃபேமிலியா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அத வெளிய நின்னு கோவமா ஆன்டி பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, லியாமும் ஹீரோயினும் ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. அவ உன் பையன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு. இப்போ பார்த்தல்ல, நீ அவளோட ஆன்டி. இருந்தாலும் அவளுக்கு உன் மேல ஒரு கன்சர்னும் இல்ல. அப்படிங்கிற மாதிரி இசபெல்லோட அம்மா போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தான் பிளானே சொல்றாங்க. ஒரு பொண்ணோட ரெப்புடேஷன் போச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த மேன மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு ஆன்டிய பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ என் பையன ரிஜெக்ட் பண்ணால்ல, இவள ஃபோர்ஸ் பண்ணி என் பையன கல்யாணம் பண்ண வைக்கிறேன். அப்புறம் என் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த 3 ஏக்கர் ஃபார்ம் லேண்டும் எனக்கு தான். இந்த ஸ்லேவ வெளிய செல் பண்ணிருவேன். அப்புறம் டெய்லியும் என் பையன் கையால இவ அடி வாங்கும் போதெல்லாம் நான் அத பார்த்து சந்தோஷப்படுவேன். அப்படிங்கிற மாரி ஆன்டி பெரிய பிளானா போட்டுட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயினோட அம்மாவ பேபி டெலிவரிக்காக கூப்ட்டுருக்காங்க. ஸோ அவங்க அங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ நீங்க போங்க. லேட் ஆச்சுன்னா நானும் எல்லாரும் உங்கள பிக்கப் பண்றதுக்காக வரோம். அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து ஹீரோயின பார்த்தா அவளும் மவுண்டன் கிளம்புறா. அந்த பொட்டிக் ஓனர் இப்போ நெறைய ஆர்டர் குடுத்துருக்காங்க. அத ரெடி பண்றதுக்கான திங்ஸ் தான் இல்ல. அத கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ அத நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்த பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். அதுதான் டைம் சேவிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்க வாங்கிட்டு அவன் கிளம்பிட்டான். ஹீரோயின் மட்டும் தான் வீட்ல இருக்கா. இந்த டைம் ஆன்ட்டி அவங்க குடிக்கிற வாட்டர்ல ஒரு பொடிய போடுறாங்க. ஹீரோயினும் தண்ணி எடுத்து குடிக்கிற மாரி காமிக்கிறாங்க. அடுத்து பையன அங்க கூட்டு வந்து, "உள்ள போ. அங்க தான் உன்னோட ஒய்ஃப் இருக்கா. அவ கூட போய் ப்ளே பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபூல் பையன உள்ள அனுப்புறாங்க. இப்ப அவனும் உள்ள போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறான். வெளிய நின்னு இப்ப ஆன்ட்டி கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். எல்லாராவையும் என் பையன் போய் புல்லி பண்ணிக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு அங்க நின்னு கத்துறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இது எல்லாம் என்னோட தப்பு தான். எல்லாரும் கூட ப்ளே பண்ணணும்னு என் பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான். உள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிட்டான். அப்புறம் எல்லாரோட அழுற சத்தம் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. அவன் என்ன பண்ணான்னு தெரியல." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஃபூல் மத்த நேரம்லாம் வீக்கா தான் தெரிவான். எல்லாரவே கத்த வச்சிருக்கான்னா, கண்டிப்பா அவள ரொம்பவே புல்லி பண்ணியிருப்பான் போல. அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும்? அப்படின்னு டோர உடைக்க போறாங்க. அந்த டைம் ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டான். என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, உள்ள உட்டி போயிட்டு கதவ லாக் பண்ணிக்கிட்டான். ஹீரோயினும் உள்ள மாட்டிக்கிட்டா. அவ கத்துற சத்தம் மட்டும் தான் கேக்குது. அவன் அவள என்ன பண்ணாங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்ட்ட அவன் தப்பா நடந்திருப்பானோ? அப்படிங்கிற பயத்துல ஹீரோவும் டோர உடைச்சு ஓப்பன் பண்றான். உள்ள எதுவும் நடந்துச்சோ இல்லையோ, பட் இத வச்சு அவளோட ரெபுடேஷன ஸ்பாயில் பண்ணி என் பையனுக்கு அவள கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு ஆன்ட்டி நினைச்சுட்டே உள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயின் தனியா ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. அந்த உட்டி வீட்ல வச்சிருந்த கழனி தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின பார்க்கும்போது, யாராவது வந்து அவன ஸ்டாப் பண்ணுங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் கேட்க மாட்றான். அவனா வந்தான். இத குடுக்க மாட்டேன்னு சொன்னாலும், அந்த கழனி தண்ணிய புடுங்கி அத ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கான். இது நான் பக்கத்து வீட்டு பன்னிக்காக வச்சிருந்தது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவன் ஃபூலுங்கிறது கரெக்ட்டா தான் இருக்கு. பன்னிக்கு விக்கிற சாப்பாட இப்படி கிடந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அம்மா வந்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நான் உன்னை என்னைக்காவது பட்டினி போட்டுருக்கனா? அப்புறம் நீ என்னத்த சாப்பிட்டுட்டு இருக்க? இதெல்லாம் மனுஷங்க சாப்பிடுறது தானா? அப்படிங்கிற மாதிரி அம்மா திட்டுறாங்க. அம்மா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் எனக்கு தரமாட்டேன்னு சொல்லி ஒழிச்சுச்சா. நான் அவகிட்ட இருந்து கஷ்டப்பட்டு புடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னமே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அம்மாக்கு ரொம்பவே எம்பரசிங்கா இருக்கு. இதெல்லாம் நீ தானே பண்ண? அப்படின்னு ஹீரோனை பார்த்து கோவப்பட்டா. ஆன்ட்டி நீங்க தான் அவன் சொன்னதை கேட்டீங்க தானே? நான் அவனுக்கு குடுக்கல. அவன் தான் என்கிட்ட இருந்து புடுங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு பன்னி சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. நான் வேணா டெய்லி உங்க வீட்டுக்கு எங்க வீட்ல இருந்து கழனி தண்ணியெல்லாம் அனுப்பி விடுறேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. வில்லேஜர்ஸும் அவனை பார்த்து ஃபுல்னு சொல்றது கரெக்டா இருக்கு. அவன் மண்டையில ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, ஆன்ட்டி இப்போ கோவமா அவனை இழுத்துட்டு போறாங்க. இன்னொரு டைம் இந்த மாதிரி பொருளெல்லாம் கை வச்ச உன் காலை உடைச்சிருவேன் அப்படின்னு அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. அம்மா வந்ததும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு, உன் ஆன்ட்டிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இல்லாத டைம் உன்னை புள்ளி பண்ண பார்த்துருப்பா அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. ஆமா அதான் இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. லியாமும் கரெக்டான டைம்க்கு வந்துட்டான். ஸோ எதுவுமே நடக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் என்னோட பார்ட்டுன்னு எதுவுமே பண்ணல. நீ தான் கிளவரா திங்க் பண்ணி அந்த வாட்டர்ல பாய்சன் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதும் ஒட்டி வந்த பிறகு அந்த கழனி தண்ணியை கொடுத்து மேனேஜ் பண்ணிட்ட. இனி வில்லேஜஸ்ட்ட போயிட்டு உன்னை அவன் டச் பண்ணிப்பான்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் ஆவரேஜ் தான். அவன் முட்டாளுங்கிறதுனால தான் நான் பிரைட்டா தெரிகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா அவன் தான் ஃபுல் அப்படின்னு ஹீரோ சொல்லி சிரிக்கிறான். நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் லியாம் உன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இனி நீ ஹீரோயின் ரூம்ல தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? இதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னா, நீங்க 2 பேரும் ஆல்ரெடி மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? 2 பேரும் இனி ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் ஏஜ் ஆகலல்ல. நாங்க இன்னும் யங்கா தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் பேசி பார்க்குறா. உனக்கு வயசு கம்மியா? உன் வயசுல என் கையில நீ குழந்தையா இருந்த. நான் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் இனி ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணணும். லியாம் சாப்பிட்டியா?
"போய் உன் லக்கேஜ பேக் பண்ணு" அப்படின்னு சொன்னா, அவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். "என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறியா? இல்ல நீயே எடுத்துட்டு வரியா?" அப்படின்னு அவன மிரட்டுறாங்க. "நான் போய் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடுறான். இப்போ 2 பேரும் ஒரே ரூம்குள்ள இருக்காங்க. ஹீரோயின் "நான் வாஷ் அப் பண்ணிட்டு வந்துட்டேன். நீ போய் வாஷ் அப் பண்ண போ" அப்படின்னு சொன்னா, "நான் திங்ஸ பேக் பண்ணும்போதே நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். உனக்கு வேணா டவுட் இருந்தா நீ என்ன செக் பண்ணி பார்த்து சொல்லு. எதுவும் ஸ்பாட்ட மிஸ் பண்ணியிருந்தா நான் மறுபடியும் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன இவன் இந்த மாதிரி பேசுறான்? இவன் பியூரா ஹேண்ட்ஸமா யங்கா இருக்கான். இவன்கிட்ட நான் எப்படி போய் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கா. அவன் இப்போ ட்ரெஸ்ஸ கழட்ட போறான். "டேய் நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "இல்ல உன்ன செக் பண்ண சொன்னேன்ல, அதான் செக் பண்ணி பார்த்து சொல்லு" அப்படின்னு கேட்டா, "இல்ல இல்ல உன்ன பார்க்க நீ கிளீனா தான் தெரியிற" அப்படின்னு அவ பக்கத்துல போறா. ஏதோ பண்ண போறா அப்படின்னு பார்த்தா, "உன்னோட ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்கு. நீ கிளீனா தான் இருக்க" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவள நான் டீஸ் பண்ணலான்னு பார்த்தா, அவ என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காளே! அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் அவன்கிட்ட ஒரு பேப்பர குடுக்குறா. "இது என்ன?" அப்படின்னு கேட்டா, "நான் உன்ன ஸ்லேவரிலேருந்து வாங்கும்போது, உன்ன ரிடீம் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட். இத பத்திரமா நீயே வச்சுக்கோ. தொலைச்சிட்டனா அப்புறம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இத எதுக்கு என்கிட்ட இப்ப குடுக்குற? நீ தானே என்ன பே பண்ணி வாங்குன" அப்படின்னு கேட்டா, "நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னது தான். நீ என் கூட எப்பவுமே இருக்கணும்னு நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ எப்போ போகணும்னு ஆசைப்பட்டாலும் இங்கேருந்து போகலாம். பட் இப்போதான் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அப்படிங்கிறதுனால, நீ கொஞ்ச நாள் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நாளைக்கு நெறைய ஆர்டர் இருக்கு. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ சீக்கிரம் எந்திரிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ தூங்க போயிட்டா. இவளோட கைண்ட்னஸ்க்கு பதிலா, இவ எதையுமே என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் "நம்ம 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல படுத்தாலும், நான் உன்கிட்ட எதுவும் பீஸ்ட் மாதிரி நடந்துக்க மாட்டேன்" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டே தூங்குறா. ஆனா நான் உன்னோட பீஸ்ட் சைட பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். நெக்ஸ்ட் காலைல முழிக்கும்போது 2 பேரும் ஒண்ணா படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவ பார்த்துட்டு, "இவன் உண்மையாவே செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். அதான் லாஸ்ட் லைஃப்ல இசபெல் இவன் மேல ரொம்பவே அப்சசிவா இருந்திருக்கா" அப்படிங்கிற மாதிரி அவன பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அடுத்து கண்ணு முழிச்சதும், "நான் காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ண போறேன். டைம் ஆச்சு. நீயும் சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. எல்லாத்தையும் ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு போய் குடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ரிட்டர்ன் வந்து மொத்த சில்வரையும் அம்மா கையில தான் ஹீரோயின் குடுக்குறா. "இந்த டைம் நாங்க நெறைய சேல் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம விட இப்போ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அம்மாவும் அத ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஹீரோ இந்த எல்லா கணக்கையுமே டீட்டெயில்டா சொல்றான். ஐஸ் பவுடர் இவ்ளோ அமௌண்ட் குடுத்தோம். அப்புறம் லிப்ஸ் டின்ட்டுக்கு இவ்ளோ குடுத்தோம். அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்றான். "எப்படிடா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு? எனக்கெல்லாம் அந்த கணக்கு பார்த்ததுமே தல சுத்தல் வந்துரும். பட் நீ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியே" அப்படின்னு ஹீரோயின் பாராட்டிட்டு இருக்கா. "நான் ஒண்ணும் பெரிய டேலண்ட்லாம் கிடையாது. நீ தான் ஒன் டேக்கு $80 ஏர்ன் பண்ணியிருக்க. ஸோ நீ தான்ப்பா பெரிய ஆளு" அப்படின்னு அவங்களும் ஃபேமிலியா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "இனி நீங்க ஒர்க்குக்கு போய் கஷ்டப்பட வேண்டாமா? இனி நீங்க ரிட்டயர் ஆயிருங்க. நாங்க உங்கள டேக் கேர் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பதான் ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. இவங்க என்ன ரியல் ஃபேமிலி மெம்பராவே பார்க்குறாங்க. "அம்மா, அப்பா நான் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டா, நீங்க என்ன ப்ளேம் பண்ண மாட்டீங்கல்ல?" அப்படின்னு ஹீரோட மைண்டும் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. "நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணி டயர்டா இருப்பீங்க. இன்னைக்கு டின்னர் நான் ரெடி பண்றேன்" அப்படின்னு ஹீரோ குக் பண்ண போறான். அங்க போய் பார்த்தா வாட்டர் இல்ல. "சரி நான் போய் வாட்டர் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு ஹீரோயின் பக்கெட்ட தூக்குனா, "இல்ல நான் போறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ தானே குக் பண்ண போற. அதனால தண்ணிய நான் எடுத்துட்டு வரேன். நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "முடியாது முடியாது. நான் தான் எடுப்பேன். இந்த வீட்ல இருக்கிற ஒரே மேன் நான் தானே. அப்போ நான் தான் போணும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். 2 பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மாவும் இதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்தே தண்ணி எடுக்க போங்க. அப்புறம் ரிட்டர்ன் வந்து 2 பேரும் சேர்ந்தே குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே போறாங்க. அங்க ஆல்ரெடி வாட்டருக்குன்னே வரிசையா நெறைய பேர் நிக்கிறாங்க. ஹீரோயின் போய் நிக்கிறதுக்குள்ள வேணும்னே கேல பிடிச்சுட்டு அவங்க முன்னாடி போய் நிக்கிறான். "என்ன தண்ணி எடுக்க வந்தியா? உன் ஸ்லேவ் கூட வந்துட்டு நீ பாக்கெட் தூக்கிட்டு இருக்க. தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா நீ தான் அவனுக்கு மெய்டுன்னு நெனச்சுக்க போறாங்க" அப்படின்னு அவன் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். "இல்லடா லைன் பெருசா இருக்கு. ஸோ நான் வச்சுக்கிறேன்" அப்படின்னு பாக்கெட் கையில இருந்து வாங்குறான். "அப்புறம் நீ என்ன பத்தி என்ன வேணா சொல்லு. ஆனா ஹீரோயின பத்தி எதுவும் சொல்லக்கூடாது" அப்படின்னு அவன் முறைக்கிறான். ஹீரோயின் அப்ப சிரிக்க, "எதுக்கு நீ சிரிக்கிற?" அப்படின்னு கேட்டா, "உன்ன பார்த்து தான் சிரிக்கிறேன். நீ ஜஸ்ட் ஒரு ஸ்லேவ். ஆனா லார்ட் மாதிரி ஏதோ சீன் போட்டுட்டு இருக்க அதான்" அப்படின்னு சொன்னா, "அப்போ உன் பக்கத்துல நிக்கிறது யாரு? அவனும் ஸ்லேவ் தானே. அவனையும் நீ காசுக்கு தானே வாங்குன" அப்படின்னு லியாம் பத்தி பேசினா, "நான் ஸ்லேவ் தான். பட் எனக்கு ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியும். உன்னை மாதிரி நான் மத்தவங்கள மட்டமா ட்ரீட் பண்ண மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நான் ஆல்ரெடி அவன பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில்ல அவன் கையிலேயே குடுத்துட்டேன். இனி அவன் ஸ்லேவ் கிடையாது. ஆனா நீ உன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சு அதுபடி நடந்துக்கோ" அப்படின்னு ஹீரோயின் வார்ன் பண்றா. அடுத்து அவனோட டர்ன் வருது. தண்ணி அரைக்க போறான்.
அவனால அந்த பக்கெட்ட மேல இழுக்க கூட முடியல. ரொம்பவே வீக்கா இருக்கான். என்னடா நீ தண்ணி எடுப்பியா இல்லையா? பின்னாடி இத்தன பேர் நிக்கோம்ல. எடுக்க முடியலன்னா மத்தவங்களுக்கு கழுவிட்டு கிளம்பு. எங்க டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு எல்லாரும் கேலப் திட்டிட்டு இருக்காங்க. அவன் வீக்கா இருக்கிறதுக்கான காரணம் அகாடமில போய் அங்க வேலை செஞ்சுட்டு, இங்க இசபெல் கூப்பிட்டான்னு வீட்டுக்கு வந்து இங்கேயே வேலை செய்றான். ஆனா சாப்பாடு ஒழுங்கா குடுக்கறது கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் இசபெல் தான். எனக்கு ஒழுங்கா சாப்பாடு குடுக்காம எல்லார் முன்னாடியும் என் மானமே போகுது அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். ஹீரோவும் நம்ம ஏன் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமா? இவன் இன்னைக்குள்ள தண்ணி எடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னா, அவன் ஸ்ட்ரகிள் பண்ணட்டும். அத பார்க்கறது கூட நல்லா தான் இருக்கு. நல்ல வேளை நான் அன்னைக்கு இவன வாங்கல காசு குடுத்து. இல்லன்னா என் மணி தண்டமா இருந்திருக்கும். இவன பார்த்தல்ல எவ்ளோ வீக்கா இருக்கான். ஒரு பொண்ண விட இவன் தான் வீக்கா இருப்பான் போல. சரி நம்மளோட டர்னுக்கு நம்ம தண்ணி எடுத்துட்டு கிளம்பலாம். அப்படின்னு ஹீரோ, ஹீரோயின் அங்கருந்து தண்ணி எடுத்து கிளம்பியாச்சு. இவனுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு. நான் இம்பீரியல் எக்ஸாம் எழுதி அதுல நான் கிளியர் பண்ண பிறகு உங்க 2 பேரையும் இதுக்காக நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னு அவன் கோவமா இருக்கான். ஹீரோயின் ரிட்டர்ன் போகும்போது ஒரு கப்பல் ஆர்கியூ பண்றத பார்க்கறா. அந்த லேடி வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, என் ஹஸ்பண்ட் நான் அக்லியா இருக்கேன்னு சொல்லி என்ன திட்டிட்டான் அப்படின்னு சொல்ல, சரி நீங்க கவலைப்படாதீங்க. என் கூட என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு ஹீரோயின் தன்னோட மேக்கப் ப்ராடக்ட்ட வச்சு மேக்கப் போட்டு விட்டுறா. கண்ணாடிய பாருங்க அப்படின்னு சொன்னா, இது நானா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் கல்யாணத்தன்னைக்கு இருந்தத விட இன்னைக்கு தான் நான் அழகா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பியூட்டி எல்லாமே அவுட்டர் அப்பியரன்ஸ் தான். உங்க ஹஸ்பண்ட் அந்த மாரி சொன்னாங்கங்கிறதுக்காக நீங்க கோவப்படாதீங்க. இப்போ நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. அங்க போய் அவருக்கு குக் பண்ணி குடுக்காதீங்க. 4 நாள் பட்டினி போடுங்க. அப்புறம் ஏதாவது பேச வந்தாங்கன்னா டிவோர்ஸ்ன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்க வழிக்கு வந்துருவாங்க. அப்படின்னு ஹீரோயின் சொல்லி விடுறா. அதே மாதிரி அவங்களும் போயிட்டு 3 டேஸ்ல ரிட்டர்ன் வராங்க. நீ சொன்ன மாதிரி நான் பண்ணேன். எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அன்னைக்கு நான் வீட்டுக்கு போனா நைட்டு ஃபுல்லா பேசவே இல்ல. ஆனா நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன அவங்க சைட் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் கண்டுக்கவே இல்லையே. அப்புறம் சமையல் பண்ணல, துணி துவைக்கல. கடைசியா டிவோர்ஸ்ன்னு சொன்னனா, என் ஹஸ்பண்ட் பயந்து போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்படின்னு அவங்க சந்தோஷமா சொல்றாங்க. லாஸ்ட் டைம் எனக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ணல. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ விக்கிறதா இருந்தா எனக்கு ஒண்ணு குடுப்பியா? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹீரோயினும் ரெடியா இருக்கு. லியாம் நேத்து நம்ம ரெடி பண்ண ப்ராடக்ட்ல ஒரு பீஸ் கொண்டு வந்து குடு அப்படின்னு அவ சொல்றா. அவங்க கிட்ட இருந்து நெறைய பேர் ஹீரோயினோட ப்ராடக்ட்ட பத்தி கேள்விப்பட்டு எல்லாருமே ஹீரோயின்ட்ட வேணும்னு கேட்க வராங்க. அதெல்லாம் நெறைய இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ லியாம் கிட்ட போய் ஆர்டர் குடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த டைம் அங்க இசபெல் வேற, எல்லாரா நீயும் உன்னோட ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி இசபெல் மாதிரி ஆகலாம்ல. அவ எவ்ளோ பிரெட்டியா பாடியும் நல்லா ஷேப்பா வச்சிருக்கால்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் பிறக்கும்போதே அழகா பிறக்கணும். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணா ஃபேஸ் என்னத்துக்காகுது? ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்ல எப்படியும் டேமேஜ் ஏற்படும். அதுக்கு தான் அவ ரெடி பண்ண ப்ராடக்ட்ட அவ யூஸ் பண்ணாம மத்தவங்களுக்கு செல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு இசபெல் சொல்றா. இப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு ஹீரோயின் எப்பவுமே பிரெட்டி தான். அவ அழகா தான் இருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் தேவையில்ல. சில பேர் தான் தான் அழகுன்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்க மேல மட்ட தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி பர்சனை விட எல்லாரும் மில்லியன் டைம்ஸ் பியூட்டி தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். லியாம் நீ என்ன தானே விக்கெட்னு சொன்ன அப்படின்னு அவனை பார்த்து முறைச்சா, எல்லாரா அங்க பாரு அந்த அக்லி உமன் என்ன திட்டுறதை பார்க்கும்போது என்னை வந்து கடிச்சு வச்சிருவாளோன்னு பயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறா. ஆர்டர் எல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ உள்ள போலாமா? அப்புறம் யாரெல்லாம் ஆர்டர் குடுத்தீங்களோ ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போயிடுறான். இசபெல் எல்லாத்தையும் அம்மா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா. லியாம் அப்படிலாம் சொன்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டது அவன் தான். பட் எந்த எவிடன்ஸும் இல்லாம அவனை எதுவும் பண்ண முடியல அப்படின்னு அவ கோவப்படுறா. இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது. வில்லேஜஸ் எல்லாருமே எல்லாரா ஃபேமிலி பக்கம் தான் நிக்கிறாங்க. அப்படி அவங்க என்னதான் ப்ராடக்ட் ரெடி பண்றாங்க அப்படின்னு அம்மா கோவமா பேசிட்டு இருக்காங்க. அம்மா மேபி அந்த ப்ராடக்ட்ல பிரச்சனை வந்தா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்கே இப்போ கேலப் வரான். அவங்க கால் கழுவுறதுக்காக தண்ணி கொண்டு வந்திருப்பான். அப்போ நீங்க பேசிட்டு இருந்ததே கேட்டேன். எனக்கு ஒரு சொல்யூஷன் தோணுது. அத சொல்லவா? ஹீரோயின் ரெடி பண்ற ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ற பொருள் எல்லாமே மவுண்டன்ல இருந்து அவ கொண்டு வரா. அவ எந்த மாதிரி பொருள் யூஸ் பண்றாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை எக்ஸ்பர்ட் யாருமே வெரிஃபை பண்ணவும் இல்ல. ஸோ இந்த மாதிரி பொருளெல்லாம் யூஸ் பண்ணும்போது இச்சஸ் வர்றது காமன் தான். அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ கிளப்பி விடலாம் அப்படின்னு சொன்னா, அம்மாக்கும் இது நல்ல ஐடியா அப்படின்னு தோணுது. உன்ன வாங்குனதுக்கு இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு பிளான் சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னா, இது மட்டும் பத்தாது. பக்கத்து வில்லேஜஸ்லயும் இதே மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்பதான் எல்லா பக்கத்துலயும் பேசும்போது ஒரே மாதிரி பீப்பிள் இந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு நினைப்பாங்க அப்படின்னு அவன் சொல்ல, பிளான அக்ரி பண்ணிட்டு அதுபடி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே வில்லேஜஸ் எல்லாமே திரும்ப வந்து ஹீரோன்ட்ட பேசுறாங்க. உன்னோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் இச்சஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்டோட வராங்க. பக்கத்து வில்லேஜ்ல என்னோட சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது அவங்களும் இந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதனால இந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு ரீஃபண்ட் தந்துடுறியா? அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட வந்து கேட்குறாங்க. நெறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஹீரோயினும்
நான் இதே வில்லேஜில தான் பொறந்து வளர்ந்துருக்கேன். என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னா, நீங்க வாங்குனதுக்கான லிஸ்ட் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். ஸோ பாட்டில் எம்ப்டியா இருந்தாலும் சரிதான். எங்ககிட்ட பொருள வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிர்றா. ஸோ நெறைய பேருக்கு ஹீரோயின் ரீஃபண்ட் குடுத்துட்டா. அம்மாவும் அதுல டயர்ட் ஆயிட்டாங்க. என்ன இது இப்பதான் பிசினஸ் நல்லா போச்சு. அதுக்குள்ள சடனா இப்படி ஒரு ரூமர் வந்து பிசினஸ் அப்படியே தலைகீழா படுத்துருச்சு அப்படின்னு அம்மா ஃபீல் பண்றாங்க. நம்மளோட ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு. அதனால கண்டிப்பா அதுக்கு மறுபடியும் ரீச் கிடைக்கும். அப்புறம் சிட்டி ஆர்டர்லாம் நமக்கு இருக்குல்ல. அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் ஹீரோயின் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ போயிட்டு அந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, இசபெல் ஃபேமிலில இருந்து தான் ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வில்லேஜஸ்லயே அவங்க தான் போய் இந்த ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம இப்ப அங்க போனாலும் எந்த யூஸும் இருக்காது. அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இசபெல் ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் அவங்க பிரில்லியன்ட்லாம் கிடையாது. ஸோ இது கண்டிப்பா கேலபோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் பக்கத்து வில்லேஜஸ்லயே இந்த மாதிரி ரூமர ஸ்ப்ரெட் பண்ண சொல்லியிருந்திருப்பான் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. நம்மளால இந்த ரூமர்ஸ் பொய்ங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாம போகலாம். பட் என்னோட ப்ராடக்ட் வேல்யூவை என்னால ப்ரூவ் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் என் ப்ராடக்ட்ல பிரச்சனை இருக்குன்னு தோணுதோ, அவங்களுக்கெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். என் ப்ராடக்ட் எவ்வளோ ஒர்த்தானதுன்னு அப்படின்னு ஹீரோயின் இப்போ அவளோட ஓன் ப்ராடக்ட்டை யூஸ் பண்றா. ஃபர்ஸ்ட் டைமா மேக்கப் வியர் பண்ணிட்டு வெளியே வரா. ஹீரோவுக்கு அந்த லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இசபெல் லாண்ட்ரிக்காக கேலப கூட்டு வரா. எனக்காக அவ சாரியா ஃபீல் பண்ணா. நான் டே ஃபுல்லா எம்ப்ராய்டரி பண்ணிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்க்கறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவனே நான் ஹெல்ப் பண்றேன்னு வந்தான் அப்படின்னு கேலப பத்தி பெருமையா சொன்னா. ஓ அப்படியா, சோ ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கேலப் மைண்ட் வயசுல நேத்து நைட்டு ஃபுல்லா அந்த ஒண்ணுக்காவது இவனுக்காக நான் பனிஷ்மெண்ட்டை காப்பி பண்ணியிருக்கேன். இங்க வந்தாது இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இவத்துள்ள தாங்க முடியலையே அப்படின்னு உட்காந்து அவன் துணியை துவச்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அங்க லியாம் வரத பார்த்துட்டு, இது லியாம் தானே, கூட என்ன அழகான ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான். எல்லாரோட ஃபேமிலி ப்ரோக் ஆயிடுச்சுன்னு இப்போ இவன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானா. இந்த மாதிரி டூ டைமரெல்லாம் சும்மா விடக்கூடாது. எல்லாருக்காக நம்ம போய் தட்டி கேட்கணும் அப்படின்னு அவங்க சண்டைக்கு போறாங்க. லியாம் உனக்கு கொஞ்சம் கூட ஷேமா இல்லையா? எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணி ஒன்னு அந்த ஸ்லேவர்லேருந்து வாங்கினா. ஆனா அவளுக்கு நீ தேவைப்படுற டைம்ல இப்படி வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு அவனை திட்டுறாங்க. ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்ததும் என்ன உனக்கு சிரிப்பு கேக்குது? லியாம் நீ நல்ல பையன் எனக்கு தெரியும். அந்த பொண்ணு தான் உன்னை செட்யூஸ் பண்ண பார்த்துருப்பா. நான் அவளை இங்கிருந்து அடிச்சு விரட்டுறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை அடிச்சிடாதீங்க. அதான் எல்லாரா அப்படின்னு ஹீரோயின் இப்ப எல்லாரும் முன்னாடி வந்து நிக்கிறா. எல்லாரா நீயா? எவ்வளவு பிரிட்டி ஆயிட்ட? நீ அந்த பெயிண்டிங்ல இருக்க காடஸை விட அழகா இருக்க. என்ன பண்ணி இவ்வளோ ஒரு அழகான அப்படின்னு எல்லாரும் வந்து கேக்குறாங்க. அதான் நீங்களாம் வாங்கின பியூட்டி ப்ராடக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களே. என் வீடு ஃபுல்லா பியூட்டி ப்ராடக்ட் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்றது? அத திரும்பவும் இன்னொரு பெர்சன்கிட்ட என்னால செல் பண்ண முடியாது. ஸோ நானே அது எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம், பியூட்டி பால்ம் எல்லாமே இப்ப நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸோ அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி தான் இவ்ளோ அழகானியா? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அத ரிட்டர்ன் பண்ணியிருக்கவே மாட்டேனே! அப்படின்னு அங்க உள்ளவங்கலாம் ரெக்ரெட் பண்றாங்க. உன்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தா சொல்லு நாங்க திரும்பவும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்க, நீங்க லாஸ்ட் டைம் குடுத்த ஃபீட்பேக்ல இருந்து என்னோட ஃபார்முலாவ நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லாவே ஒர்க் ஆகும். அதுக்கு ரியல் எக்ஸாம்பிள் நான் தான். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ எங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அவ சொல்றா. ஸோ வில்லேஜஸ் எல்லாருமே அவ பின்னாடியே போயிட்டாங்க. கேலவும் பார்த்துட்டு இருக்கான். இந்த வில்லேஜ் கேலுக்குள்ள இப்படி ஒரு டேலண்டா? அவள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இசபெல் ஒண்ணும் கிடையாது, யூஸ்லெஸ் அப்படின்னு அவன் நினைக்கிறான். எங்க ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவளோட பிசினஸ் மறுபடியும் நல்லா டெவலப் ஆகுது. பக்கத்து வில்லேஜ்ல இருந்தெல்லாம் வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்க. ஸோ அவளோட நேமும் நல்லாவே பாப்புலர் ஆயிருச்சு. இந்த டைம் பாட்டி வந்துட்டு என்னோட குட் கிராண்ட் டாட்டர் நீ தான். எவ்வளவு அழகா பிசினஸ் பண்ற. உனக்கு என்னமா டேலண்ட் இருக்கு. நீ தான் நம்ம ஃபேமிலி பெருமைப்பட வச்சிருக்க அப்படின்னு அவளும் உயர்வா பேசிட்டு இருக்காங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுவும் காரணம் இல்லாம வரமாட்டீங்களே. இப்ப எதுக்காக வந்தீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நீயும் அம்மாவும் தனியா இருக்கீங்கல்ல. ஒருத்தங்க விடோ நீ சின்ன பொண்ணு. ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது ஈஸியா மத்தவங்க வந்து புள்ளி பண்ணிடுவாங்க. அதான் நானும் என் பையனும் வந்து அப்படின்னு ஆன்ட்டி பேச வராங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. நான் லியாம மேரேஜ் பண்ணிட்டேன். அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஸோ உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஸ்லேவ் தானே. நீ அவனுக்கு காசு கொடுத்தானே வாங்கின. அதை எப்படி கல்யாணமா கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு ஆன்ட்டி ஆர்கியூ பண்றாங்க. பாட்டியை நீ வேஸ்ட்டாக பேசிட்டு இருக்காத அப்படின்னு இப்போ ஒரு பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. இதான் உன் அம்மா எழுதி கொடுத்த கான்ட்ராக்ட். அதில் சைன் போட்டிருக்க பாரு. இதில் உன் அம்மா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா. ஃப்யூச்சரில் உட்டியை நீ கல்யாணம் பண்ணிப்ப. இந்த வீடு லேண்டு எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்கு தானே அவள் எழுதி கொடுத்துருக்க பாரு அப்படின்னு காமிக்க, ஹீரோயின் அதை பார்த்துட்டு இது எங்கள் அம்மாவோட சைன் தான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ நான் போய் வில்லேஜ் சீஃபை கூப்பிட்டு வரேன்
அப்படின்ட்டு அவங்க இருந்து போறான். இந்த கான்ட்ராக்ட் படி நீங்க நடந்துக்கணும். நெக்ஸ்ட் மந்த் 8ஆம் தேதி நல்ல நாள். நீ அன்னைக்கு ஊட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் உன்னோட வீடு, லேண்ட் எல்லாமே எங்க ஃபேமிலிக்கு வரணும். நீங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்கலன்னா நான் ஆஃபீஸர்ஸ கூட்டு வந்துருவேன். இந்த ஒரு கான்ட்ராக்ட் போதும். உங்கள நான் ஜெயிலுக்குள்ள அடைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. அம்மாக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. எனக்கு படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்த வச்சு நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என் பிரதர் இறந்தப்போ உனக்கு சர்வைவர் பென்ஷன் வேணும்னு எங்ககிட்ட தானே வந்து ஹெல்ப் கேட்க வந்த. நாங்க ஹெல்ப் பண்ணதுனால தான் உனக்கு அந்த அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு இப்ப ஆன்ட்டி சொன்னா, அதுல தான் நீங்க பாதி அமௌண்ட் கேட்டீங்க. அதுக்காக தானே நான் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி குடுத்தேன். அத தவிர வேற என்ன சொன்னேன்? என் பொண்ண அந்த ஃபூலுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு நான் சொல்லவே இல்ல. என் வீட்டையும் லேண்டையும் நான் குடுக்குறேன்னு சொல்லல. நீங்களா அத எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு வாசிக்க தெரியாதுங்கிற வீக்னஸ யூஸ் பண்ணி என்கிட்ட சைன் வாங்கிட்டீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படிலாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. நீ இதுல சைன் போட்டு குடுத்துருக்க. அப்போ கான்ட்ராக்ட்ட நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க மாத்திட்டு இருக்காங்க. அங்க இப்போ வில்லேஜ் சீஃப் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் பேப்பர எடுத்து குடுத்து எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மாதிரி ஆன்ட்டி கிட்ட பாதி அமௌண்ட் கேட்டு அவங்க பேசி இந்த கான்ட்ராக்ட்ட சைன் பண்ணியிருக்காங்க. அதுல உள்ள மத்த கண்டிஷன பத்தி ஆன்ட்டிக்கு எதுவுமே தெரியாம அவங்க சைன் வச்சு குடுத்துட்டாங்க. அவங்களுக்கு படிக்க தெரியாதுங்கிற ரீசன இவன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். "உனக்கு வாசிக்கலாம் தெரியுமா?" அப்படின்னு சீஃப் கேட்டா, "ஆமா எனக்கு தெரியும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ ஜஸ்ட் ஸ்லேவ் தானே. அவ இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்கா. ஸோ அத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லன்னு நான் அவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிருவேன்" அப்படின்னு ஆன்ட்டி மிரட்டிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்தப்போ ஒய்ஃப் எவ்வளோ சேடா இருந்திருப்பாங்க. அந்த டைம் அவங்க கிட்ட இருந்து பென்ஷன் அமௌண்ட்ல பாதி கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வீடு, லேண்ட்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது நார்மல் மைண்ட்ல உள்ள பர்சன் அத சைன் போட்டு குடுப்பாங்களா? அவங்களுக்கு வாசிக்க தெரியாதுங்கிற ரீசன யூஸ் பண்ணி நீங்க அவங்கள சீட் பண்ண பார்த்துருக்கீங்க. இந்த டாக்குமெண்ட்ட ஒரு ஃபோர்ஜரியா தான் பார்க்க முடியும். இத வேலிட்டாலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, உனக்கு கான்ட்ராக்ட்ட பத்தி என்ன தெரியும்? அவ அதுல சைன் பண்ணி குடுத்துருக்கா. ஸோ இது வேலிட் தான் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. அப்பதான் ஹீரோயின் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கிறா. நான் உங்க ஃபூல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்கல்ல, அது உங்க கனவுல தான் நடக்கும். எனக்கும் லியாமுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அவ அந்த சர்டிஃபிகேட்ட காமிக்கிறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கு பின்னாடி போய் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்ப. அதுவும் ஒரு ஸ்லேவ அப்படின்னு அவங்க ஃபேமிலில கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்னோட மேட்டரும் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இன்னையில இருந்து ஸ்டெர்லிங் ஃபேமிலி கூட இருந்து எல்லா ஃபேமிலி டைஸையும் நாங்க கட் பண்றோம். இனி எங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எப்படி நீ இந்த மாதிரி சொல்லலாம்? என் பையன் இறந்துட்டான்னு என்ன அனாதைய விட பார்க்குறியா? அப்படின்னு பாட்டி அழுறாங்க. உங்க பையன் இறந்ததுக்கு மெயின் காரணம் யாரு? நீங்க உங்க ஃபேமிலிக்குள்ள ஃபேவரட்டிசம் பண்ணீங்க. அங்கிள் அனுப்பாம அதுக்கு பதிலா என் அப்பாவ அனுப்புனதுனால தான் என் அப்பா அன்னைக்கு இறந்தாங்க. லாஸ்ட்டா அப்பாவோட பாடிய கூட எங்களால பார்க்க முடியல. அதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான் அப்படின்னு பாட்டிய ப்ளேம் பண்றா. நீ எல்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேசுவ? ஒழுங்கா இப்பவே நீல் டவுன் போட்டு பாட்டிக்கிட்ட சாரி சொல்லு. நாங்க கேட்ட மாதிரி நீ ஊட்டியே கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த லேண்டு, வீடு எல்லாத்தையும் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிரணும். இல்லன்னு நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு ஆன்ட்டி மிரட்டுறாங்க. அப்பதான் வில்லேஜ் சீஃபும் இந்த கான்ட்ராக்ட் செல்லாது. அவங்க மோசமான நிலைமையில இருக்கும்போது நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரீட் பண்ணவும் தெரியாது. ஸோ இந்த கான்ட்ராக்ட்ட வேலிடா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அத கிழிச்சு போடுறாங்க. அப்போ உட்டிக்கும் எல்லாருக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் அப்படின்னு கேட்டா, அதான் அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. நீங்க இவ்ளோ வருஷமா ஒரு விடோவ புல்லி பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அதான் எல்லாரும் கேட்ட மாதிரி இனி எல்லார் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் எந்த டைஸும் கிடையாது. இதோட ஃபேமிலி டைஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறேன். நீங்க இனி எதுக்காகவும் இவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்லிட்டாங்க. வில்லேஜர்ஸும் இந்த ஓல்ட் லேடி பிளாக் ஹார்ட்டடான உமன் அதான் இந்த மாதிரி விடோவ புல்லி பண்ணி சொத்து எல்லாத்தையும் வாங்கிக்கலான்னு வந்திருக்கா அப்படின்னு அவங்கள திட்ட அவங்களும் அவமானப்பட்டு அங்கேருந்து போறாங்க. அம்மாக்கும் ஒரு வழியா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனி அந்த ஃபேமிலியால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இனி பீஸ்ஃபுல்லா வாழலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு லியாம்க்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். உனக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கு. நீ தான் அந்த கான்ட்ராக்ட்ட ரீட் பண்ணி வில்லேஜ் சீஃபையும் கூட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண. அவங்க மட்டும் இல்லைன்னா என்னால அந்த ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. ஃபைனலி அவங்க ஃபேமிலிலேருந்து பிரிஞ்சு வந்தாச்சு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ன ஒரு டிஷ் அங்கே வச்சிருக்கேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஆன்ட்டி போன டைம்ல உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல, என்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன பிறகு உன்னை ஃப்ரீயாக விட்டுருவேன்னு. ஸோ உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோக்கு அவள் அந்த மாதிரி பேசுறது பிடிக்கல. ஹீரோயினை போய் கிஸ் பண்ணுறான். நான் எப்போ உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இங்கே ஸ்டே பண்ணணும்னு விருப்பப்படுறேன். உன்னோட ஹஸ்பண்டாக இருக்கணும். நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் நான் உனக்காக செய்யணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் நீ ரொம்ப எங்க இருக்க? இந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் உனக்கு இப்போ தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ இப்போ பக்கத்தில் போயிட்டு நீ நினைக்கிறத விட நான் மெச்சூர்டான பர்சன் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயினும் அதுலேருந்து அவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவங்களுக்கு நான் கரெக்டான மேட்ச் இல்லை போல, அதான் அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
நான் இப்போ அந்த மாதிரி சொன்னா, "அப்படிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "அம்மாவும் உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. இனி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ எப்ப பார்த்தாலும் நீ ஏன் புல்லி பண்ணிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு அம்மா ஹீரோயின திட்டுறாங்க. நான் எப்போ அவன புல்லி பண்ணேன் அப்படின்னு கேட்டா, "இல்ல அவங்க என்ன புல்லி பண்ணது கிடையாது" அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். "கேட்டீங்கல்ல, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தா, "நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எல்லாரும் புல்லி பண்ணணும்னு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுறான். "டேய் நீ என்ன பேசுற? இந்த மாதிரிலாம் வெளிய வச்சு பேசாத. மத்தவங்க தப்பா நெனச்சுக்க போறாங்க" அப்படின்னு ஹீரோயின் வெட்கப்படுறா. "சரி, சரி. இப்ப எல்லாரும் இருக்கோம்ல. நான் மெயின் மேட்டருக்கு வரேன். நைட்டு ஃபுல்லா நான் இத பத்தி ரொம்பவே திங்க் பண்ணேன். லியாம்க்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. அதனால அவன சிட்டிக்கு படிக்க அனுப்பலாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அவனுக்கு அது சடன் சர்ப்ரைஸா இருக்கு. "நீ உன் ஃபேமிலிய பத்தி சொன்னல்ல. உன்னோட ஃபேமிலி ஃபால் அவுட் ஆன பிறகு தான் நீ இந்த ஸ்லேவரிக்குள்ள வந்திருக்க. உனக்குன்னு நெறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அதையே நீ ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. நீ இந்த வில்லேஜ்லயே இருந்தா உன்னோட டேலண்ட் எல்லாம் வேஸ்ட்டா தான் போகும். நீ படிக்க போனா உனக்குன்னு ஓனா நீ ஒண்ண கிரியேட் பண்ணிக்க முடியும். சின்னதா நாங்க ஃபேமிலி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத வச்சு எங்களால உன்ன சப்போர்ட் பண்ண முடியும். நீ படிக்க போ. அதுக்கான செலவெல்லாம் நானும் எல்லாரும் பார்த்துக்கிறோம்" அப்படிங்கிற மாரி ஆன்டி சொல்றாங்க. இப்போ ஹீரோ கிட்ட ஒப்பீனியன் கேட்டா, "ஹீரோயின் சொல்றத நான் ஃபாலோ பண்றேன்" அப்படின்ட்டு அவன் சொல்றான். லாஸ்ட் லைஃப்ல கேல்ப்க்காக நானும் என் அம்மாவும் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன படிக்க வச்சோம். ஆனா அவன் அன்கிரேட்ஃபுல்லா இருந்துட்டான். பட் ஹீரோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவனுக்காக நான் திரும்ப எஃபோர்ட் போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினும் "நீ படிக்க போ" அப்படின்னு சொல்றா. அவன் இதை எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் திங்க் பண்ணி பார்த்தா, நான் படிச்சு பவருக்கு போனா மட்டும்தான் என் பேரண்ட்ஸ்க்கான ரிவெஞ்ச் எடுக்க முடியும். அப்புறம் இவங்க 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான பவர் எனக்கு அப்பதான் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோவும் "நான் படிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோயின் ஃபார்முலா பத்தி ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்றா. "எங்க அம்மாவோட கையில இசபெல்லோட அம்மா பாயிலிங் வாட்டர ஊத்துனதுனால எங்க அம்மாவோட கையில தழும்பு இருக்கும். அது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு உறுத்தலாவே இருக்கு. அந்த தழும்ப நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக கிரீம் ரெடி பண்ணலான்னு பார்க்கும்போது, இந்த ஃபார்முலால ஏதோ மிஸ் ஆன மாரி தெரியுது. நீ அத கொஞ்சம் பார்த்து சொல்லேன்" அப்படின்னு கேட்டா, ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு அடிஷனலா 2 பொருள ஆட் பண்ண சொல்றான். "சூப்பர்ப்பா! நான் மிஸ் பண்ணத கரெக்ட்டா சொல்லிட்டேன்" அப்படின்னு அவன பாராட்டுனா, "எங்க ஃபேமிலில 3 ஜெனரேஷனா மெடிசின் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் அதுலேருந்து கொஞ்சம் தெரியும்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அப்புறம் அவகிட்ட தன்னோட பாஸ்ட்ட பத்தி சொல்லணும்னு நினைக்கிறான். "நான் என்னோட பாஸ்ட்ட பத்தி உன்கிட்ட சொல்லலாமா?" அப்படின்னு கேட்டா, "நீ என்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்பட்டா, நான் அத கேட்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவனும் ஃபுல் ஸ்டோரியே சொல்றான். "அந்த டைம் என் அம்மா, அப்பா அந்த சீனியர் ரொம்பவே நம்புனாங்க. ஆனா அவன் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாக்காக என் பேரண்ட்ஸ பேசிக் ஹியூமன் டீசென்சி கூட இல்லாம அவங்கள கொன்னான். என்னையும் ஸ்லேவரிக்குள்ள அனுப்பிட்டான்" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பர்சன் இனிமே பவர்ல தானே இருக்கான். நீ இப்போ ரிவெஞ்ச் எடுக்க போகணும்னா, மறுபடியும் அந்த கேஸ ரீஓப்பன் பண்ணி ட்ரூத்த கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. "நான் ஸ்லேவரில இருக்கும்போது எனக்கு ரிவெஞ்சுங்கிறது இம்பாசிபிளா இருந்தது. பட் ஒண்ணு மீட் பண்ண பிறகு நான் இப்ப ஃப்ரீ ஆயிட்டேன். என்னால எக்ஸாம் எழுத முடியும். நான் பவருக்கு வந்தேன்னா, ஒரே ஒரு டைம் எம்பரர மீட் பண்ணா போதும். என் பேரண்ட்ஸ்க்காக என்னால ஜஸ்டிஸ் கேட்க முடியும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ எங்கள நினைச்சு வொரி பண்ணாத. ஃபேமிலி பிசினஸ் சின்னது தானே. நானும் என் அம்மாவும் சேர்ந்து பார்த்துக்கிறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு மணி ஏர்ன் பண்றோம். நீ நல்லா படி. நீ ஆசைப்படுற பவருக்கு நீ வரணும். நீ உன்னோட கோல அச்சீவ் பண்றதுக்கு நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நெக்ஸ்ட் டே மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் "நேத்து நைட்டும் நான் அவன கட்டிப்பிடிச்சு தான் தூங்கியிருக்கேன். எவ்ளோ எம்பரசிங்கா இருக்கு. நல்ல வேளை அவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் முழிச்சுட்டேன்" அப்படின்னு அவ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே ஷையா ஃபீல் ஆகுது. "உனக்கு என்னாச்சு? ஜோலோ டைப்பே இருக்க. டயர்டா இருக்கியா? பாரு அவங்க வந்து உன் மேல இடிச்சிருப்பாங்க. நீ என் கைய பிடிச்சுக்கோ. அப்புறம் நீ எப்படி நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் உன்ன பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு கூட்டு போறான். கேலப அகாடமிக் சென்ட் பண்றதுக்காக இசபெல் வந்திருக்கா. வெளிய வந்ததுமே, "சரி எனக்கு இதுக்கப்புறம் உள்ள வரதுக்கு ஷையா இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. உள்ள போனா படிக்கிற எல்லா பசங்களுமே ஓரளவு ரிச்சா தான் இருப்பாங்க. இந்த மாரி கேலப் கைய நான் பிடிச்சிட்டு போறத பார்த்தாங்கன்னா, ஃபியூச்சர்ல ரிச் ஃபேமிலிலேருந்து என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. அங்க போனா இவான், "இவ்ளோ லேட்டா வருவ? உன்ன நான் எப்போ வர சொன்னேன்? இந்த மாதிரி ஏதாவது ட்ரபிள் பண்ணிட்டு இருந்த, என் சிஸ்டர்ட்ட சொல்லி உன்ன பிராத்தல்ல வைக்க சொல்லிருவேன்" அப்படின்னு அவன் காது திருகி உள்ள இழுத்துட்டு போறான். ஹீரோயினும் அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. "இது எனக்கு எப்பவுமே ஃபீல் ஆகும். உனக்கும் கேலப்புக்கும் எதுவும் பிரச்சனையா? அவன நீ ஹேட் பண்ற மாரி எனக்கு தெரியுது" அப்படின்னு கேட்டா, "மேபி இருக்கலாம். பட் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் ஷியரா சொல்றேன். அவன் பேட் பர்சன். நீ அகாடமில படிக்கும்போதும் அவன விட்டு தள்ளியே இரு" அப்படின்னு ஹீரோ சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அவ கிளம்புறா.
அடுத்து இங்க பொட்டிக் ஷாப் தான் போயிருக்கா. அங்க தானே அவளோட ப்ராடக்ட்ட வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஓனர் அவள பார்த்ததும், "எலரா ஃபைனலி வந்துட்டியா? உனக்காக மணிய நான் அப்பவே எடுத்து வச்சுட்டேன். நீ இவ்ளோ லேட்டா வந்திருக்க" அப்படின்னு காச குடுக்குறாங்க. "எப்படி ப்ராடக்ட்லாம் சேல் ஆகுது?" அப்படின்னு கேட்டா, "எல்லாமே சூப்பரா மூவ் ஆயிட்டு இருக்கு" அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அப்போ ஹீரோயின், "நான் இன்னொரு ப்ராடக்ட் இப்போ நியூவா ரெடி பண்ணியிருக்கேன். ஹேர் ரிமூவல் கிரீம். இந்த கிரீம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் எக்ஸ்ட்ராவும் பண்ணி தரேன்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். எந்த வுமனுக்கு தான் ஃப்ளாலெஸ்ஸான ஸ்கின் வேண்டான்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பா இது அடுத்த ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாரி ஓனர் சொல்றாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள்ல ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பல்கான ஆர்டர் வருது. ஒரு பெர்சன் ஹீரோயின டைரக்டாவே பார்த்து $800 குடுத்து, "எனக்காக இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணி குடுங்க. பேலன்ஸ் அமௌண்ட்ட நீங்க ப்ராடக்ட் டெலிவரி பண்ண பிறகு நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அத அக்செப்ட் பண்ணிக்கிறா. பட் 20 டேஸ்ங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்குல்ல. உன்னால அதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிற முடியுமா? அப்படின்னு கேட்டா, "அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பிளான திங்க் பண்ணி வச்சிருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ வில்லேஜுக்கு போயிட்டு அங்க உள்ள லேடீஸையும் அந்த ஒர்க்ல இன்வால்வ் பண்றா. அவங்களுக்கு சேலரி குடுத்து அவங்கள ஒர்க்ல பிளேஸ் பண்ணியிருக்கா. அவங்களும் ஹீரோயின் சொல்ற எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி கிரீமே ரெடி பண்ணிட்டாங்க. "இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்து சொல்லு" அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அப்ளை பண்ணி பார்க்குறா. சேம் ஸ்மெல், அதே டெக்ஸ்சர் தான். கரெக்டான ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டீங்க. ஸோ ரிசல்ட் கரெக்ட்டா வந்துருச்சு. இத அப்படியே பண்ண வேண்டியதுதான். உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்களால தான் நான் இந்த பெரிய ப்ராஜெக்ட்ட பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, "இதுல நீ மட்டும் ரிச் ஆகாம நம்ம வில்லேஜ் பீப்புளும் அது மூலமா மணி ஏர்ன் பண்ண வைக்கிறல்ல. அதுக்காக நாங்க தான் உன்ன அப்ரிஷியேட் பண்ணணும்" அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அவ எடுத்துக்கிட்ட ஆர்டர எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால 15 நாள்லயே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அத செலிப்ரேட் பண்றதுக்காக இப்ப சாப்பிடறதுக்கு வெளிய கூட்டு வந்திருக்கா. அம்மான்னு டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துட்டு, "இவ்ளோ ஆர்டர் பண்ணியிருக்க? காஸ்ட் அதிகமா இருக்குமே" அப்படின்னு யோசிக்கிறாங்க. "அம்மா அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம 15 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம்ல. ஸோ ஒரு நாள் செலிப்ரேஷனுக்காக வெளிய வந்திருக்கோம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. "நீங்கலாம் கஷ்டப்படுறீங்க. பட் என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியல" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். "நீ தான் எங்கள விட பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அகாடமில படிச்சிட்டு இருக்கல்ல. நீ படிக்கிற பையன் நல்லா சாப்பிடணும். அப்பதான் நீ பெரிய லெவல்ல வரும்போது நானும் எல்லாராவும் அங்க வந்து எங்க லைஃப்ப என்ஜாய் பண்ணுவோம்" அப்படின்னு ஆன்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் கேலப்பும் சில ஸ்காலர்ஸ் கூட உட்காந்துட்டு இருக்கான். இந்த லியாமும் உன்னோட வில்லேஜ்ல இருந்து தானே வந்திருக்கான். இவன லிவின் சன்னிலான்னு கேள்விப்பட்டோம். இது மேனுங்கிற நேமுக்கே ஒரு பெரிய களங்கம். இவன் கூட சேர்ந்து படிக்கிறத நினைச்சா எங்களுக்கு தான் அவமானமா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன $1 தான் வாங்குனாங்களாம். என்ன அவனோட ஒர்த் அதானா? இல்ல அந்த ஃபேமிலி ரொம்ப புவரா? அப்படிங்கிற மாதிரிலாம் டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் அது கேக்குது. இருந்தாலும் அமைதியா இருக்கான். ஆனா அம்மா வந்து அவங்கள திட்டுறாங்க. "நீங்களாம் ஸ்காலர்ஸ் தானே! என்ன இவ்ளோ மோசமா பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க பின்னாடி பேசுறது தான் ஸ்காலரோட வேலையா? நீங்க தான் எஜுகேட்டட்ன்னு சொல்றது தகுதி இல்லாதவங்க" அப்படிங்கிற மாரி அவங்க திட்டுறாங்க. ஸ்காலர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. வில்லேஜ் வுமன்ங்கிறது கரெக்ட்டா தான் இருக்கு. கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க திட்டுறாங்க. அந்த டைம் ஒரு பெர்சன் அங்க கிராஸ் ஆகுறத பார்த்துட்டு, ஹீரோ மிந்திய மாரி பழைய ட்ரிக்க யூஸ் பண்றான். கவன வச்சு அவன அடிக்க அவன் கீழ விழுந்துட்டான். பட் விழுந்தது அந்த ஸ்காலர்ஸ் இருந்த டேபிள் பக்கம். ஸோ அவங்க தான் தன்ன ட்ரிப் பண்ணி விட்டாங்க. அப்படிங்கிற மாரி அவங்கள பார்த்து முறைக்கிறான். ஸோ 2 ஸ்காலர் அங்கருந்து ஓடிட்டாங்க. லாஸ்ட்ல கேலப் மட்டும் மாட்டிக்கிட்டான். "நீ தானே தட்டி விட்ட" அப்படின்னு கேட்டா, "நான் கிடையாது" அப்படின்னு அவன் சொன்னாலும், அந்த மேன் நம்ப மாட்றான். விழுந்த கோவத்துல கேலப்புக்கு செமையா அடி விழுது. அத பார்த்து ஹீரோயின் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் இவ ஹாப்பி மூட்ல இருக்கா அப்படின்னு ரொமான்ஸ் பண்ணலான்னு, "நீ எதுக்காக ஸ்மைல் பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்டா, "இன்னைக்கு வில்லனுக்கு செமையா அடி விழுந்ததுல, அத பார்த்தா எனக்கு அவ்ளோ சந்தோஷம்" அப்படின்னு அவ சொல்றா. "ஸோ இதுக்காக தான் நீ சந்தோஷப்பட்டியா?" அப்படிங்கிற மாரி அவன் மூஞ்சி வாடி போயிருச்சு. "உனக்கு கேலப் நல்லாவே தெரியும்ல?" அப்படின்னு கேட்டா, "ஆமா எனக்கு தெரியும். பட் இந்த லைஃப்ல எனக்கும் அவனுக்கும் இடையில எதுவும் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உனக்கு அவன பத்தி என்ன தெரியும்?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் பழைய மேட்டர், ஒரு ட்ரீம்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் இக்னோர் பண்ண பார்க்குறா. "இல்ல, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் சொல்றா. அவனும் ஃபுல்லாவே கேட்குறான். "நல்ல வேளை உனக்கு அந்த கனவு வந்துச்சு. இல்லன்னா நீ அவன சூஸ் பண்ணியிருந்திருப்பல்ல. அவனோட கேரக்டர பார்க்கும்போது தெரியுது. அவன் கண்டிப்பா அன்கிரேட்ஃபுல்லா தான் இருந்திருப்பான். உன்ன பேடா ட்ரீட் பண்ணிட்டு உன்ன விட்டுட்டு போயிருந்திருப்பான். நல்ல வேளை நீ அவன சூஸ் பண்ணல" அப்படிங்கிற மாரி ஹீரோவும் சொல்றான். "நான் சொன்னது கரெக்ட் தானே?" அப்படின்னு கேட்டா, "ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ட்ரீம பத்தி ஒரு பெர்சன்ட்ட சொல்றேன். நீ என்ன நம்புறியா?" அப்படின்னு கேட்டா, "ஏன்னா சொன்னது நீயாச்சே. நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் ஹாப்பியா இப்ப அவன போய் கிஸ் பண்றா. "லாஸ்ட் டைம் என்ட்ட சொல்லாம நீ என்ன கிஸ் பண்ணல. இந்த டைம் நான் உன்ன கிஸ் பண்ணேன். இது ஈவன் ஆயிருச்சு" அப்படின்னு சொன்னா,
ஹீரோ இப்போ திரும்பவும் கிஸ் பண்ணுறான். இப்போ நம்ம ஈவன் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி. நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த, நான் உனக்கு டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன். அப்புறம் என்னை விட்டு உன்னால போகவும் முடியாது. அப்படின்னு சொன்னா, நானும் உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் எதிர்பார்க்கல. நானும் உன் கூடவே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணி ஒண்ணா இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவனுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. கேபிட்டல்ல போய் எக்ஸாம் எழுத போறான். ஸோ நல்லா போய் எழுதிட்டு வா அப்படின்னு ஹீரோயின் சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்கா. நீ எனக்காக நிறைய கோத்ரூ பண்ணியிருக்க. இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிருவேன். ரிட்டர்ன் வந்ததும் உன்னை என் ஒய்ஃப் ஆக்கிக்குவேன். அப்படின்னு அவன் சொல்றான். நீ என்ன பேசுற? அதான் நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொன்னா, இருந்தாலும் நான் உனக்கு கிராண்டான வெட்டிங் இன்னும் குடுக்கல. ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வந்து, என்னோட ஒய்ஃப்க்கு நான் கிராண்டான வெட்டிங் எல்லா ரிச்சுவல்ஸையும் வச்சு ப்ராப்பரா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஆஃபீஸர் ஆனதும், நீ என்ன பார்க்க தான் வரணும். வீட்டுக்கு வரும்போது வேற ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துடக்கூடாது. அப்படின்னு ஹீரோ வார்ன் பண்றா. அவனும் கண்டிப்பா நான் வேற எந்த உமனையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்றான். டேய் என்ன பண்ற? எல்லாரும் இதை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டா, பரவாயில்ல பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். என் லைஃப்ல உள்ள ஒரே உமன் நீ தான். வேற யாரையும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எனக்காக நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோ போன பிறகு ஹீரோயின் அவளோட பிசினஸை பார்க்குறா. அவளோட பிசினஸ் நல்லாவே டெவலப் ஆகுது. மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலேயும் அவளோட ஓன் ஷாப்பையே ஓப்பன் பண்ணிட்டா. அந்த கிராமத்துலேயும் நிறைய பீப்புளை ஹீரோயின் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா. அதனால அவங்களோட ப்ரொடக்ஷனும் அதிகமாயிருச்சு. இப்போ அவளோட எக்ஸ்பென்ஷனும் அதிகமாக இருக்கு. இந்த டைம் ஹீரோ கிட்ட இருந்து லெட்டர் வருது அப்படின்னு அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து பார்க்குறா. என்ன எழுதியிருக்கான் சொல்லு அப்படின்னு கேட்டா, அவன் நிறைய ஸ்காலரை மீட் பண்ண கேபிட்டல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான் எழுதியிருக்கானா? நிறைய எழுதின மாதிரி இருந்துச்சு. வேற என்னெல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, சரி சரி புரிஞ்சிச்சு அப்படின்னு அம்மா கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஹீரோயின் பொறுமையா ரீட் பண்றா. 71 டேஸ் ஆச்சு. உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஜஸ்ட் உன்னை பார்த்து உன்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் எழுதியிருக்கான். ஹீரோயினுக்கு அந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் கம்ஃபர்ட். அதை தவிர அவங்களுக்குள்ள எந்த கான்டாக்டுமே இல்லை. மறுபடியும் ஹீரோக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. நான் டாப் ஸ்காலர் ஆயிட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி எம்பரரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. நான் அவங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தேன். அவங்க ரீட்ரையல் வச்சு என்னோட நேமை கிளியர் பண்ணிட்டாங்க. அப்புறம் பவரை அப்யூஸ் பண்ணி என் ஃபேமிலியை அட்டாக் பண்ண பர்சன் எல்லாருமே இப்போ ஜெயிலில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டம் சீசனில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க. இந்த லெட்டரை நீ பார்க்கும்போதே நான் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். சீக்கிரமே உன்னை பார்க்க வரேன். அப்புறம் நீ கேலப்பை பார்த்தா கேர்ஃபுல்லாக இரு. அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டான். லாஸ்ட் டைம் நான் அவனை பார்க்கும்போது அவன்கிட்ட ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. நீயும் உன் அம்மாவும் சேஃபாக இருங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு அவன் எழுதியிருக்கான். ஸோ ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அவன் வந்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டதும் ஹீரோயின் ஹாப்பியாக ஓடுறா. அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா லியா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தோஷமா ஓடுறா. அங்கே வெளியே வந்து பார்த்தா இசபெல்லோட அம்மா. இசபெல் நீ இங்கே தான் இருக்கியா? நான் ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட வந்து பேசுகிறாங்க. இது இசபெல் கிடையாது எலாரா அப்படின்னு ஒரு லேடி வந்து சொன்னா. எலாராவா? இவளை என் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கும் இவளை பிடிக்காது. அப்ப என் பொண்ணு எங்க அப்படின்னு பொண்ணு தேடி சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஹீரோயினே யோசிக்கிறா. இசபெல்லையும் காணும், இவானையும் காணும். இந்த கேலப்பும் மிஸ் ஆயிட்டானா? அப்போ 2 பேரையும் அவன் தான் கிட்னாப் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறா. இந்த டைம் ஹீரோ ரிட்டர்ன் ஆயிட்டான். 2 பேரோட ஹாப்பி ரீயூனியனை காமிக்கிறதோட இந்த ட்ராமாவும் எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.